Hi, Amis. It's your dream love. இப்போ நம்ம சைக்கோ அப்சஷனோட செகண்ட் பார்ட், அதாவது தான் ஃபைனல் பார்ட்டு, அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் எதில் விட்டுருப்பேன்னா, ஜங்குக்கும் ஒயினும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் விட்டேன். அண்ட் மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இதை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஹெட்செட் மஸ்ட். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் ஒயின் கேட்டிருப்பா, அர்ஜுன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான்லன்ட்டு. ஜங்குக்கும் ஆமாம் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஈவலாக நினச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கு தான் தெரியும். அதோடு தான் நான் முடிச்சிருப்பேன். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒயின் நல்லா தூங்கிட்டுருப்பா. இப்போ ஜங்குக்கு எந்திரிச்சு பார்க்குறான். ஒயின் நல்லா க்யூட்டாக அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கா. முடியெல்லாம் அங்கங்கே ஃப்ரண்ட்டில் அந்த முடியெல்லாம் கலைஞ்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்து ரொம்ப அப்படியே அட்மையர் ஆகிட்டு இருக்கான் ஒயின் மேலே. அப்சஷன் ஆல்ரெடி இருக்குது, பட் மேலும் மேலும் க்ரேஸ் ஆகிட்டுருக்கான். என்ன பண்ணுறது, ஒயினோட அழகு அப்படி. இப்போ ஒயின் தான் லேசாக கண்ணை முழிக்கிறா. பார்த்தா ஜங்குக் பார்த்துட்ருக்கான். அம்மா என்னாச்சு? அம்மா என்னையே அப்படி பார்த்துட்ருக்க? கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சோடனே பயந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு. ஏய், உன்னை எழுப்ப தான் வந்தேன், அதுக்கு இப்படி தான் பார்த்துட்ருப்பியா? கூப்பிட வேண்டியது தானே? இல்லை, நீ நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தியா? அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி காலையிலே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் தான் ஒரு கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு, யார் நான் அழகாக இருக்கேன், எனக்கு நல்லா வருது, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பரட்ட மண்ட மாதிரி இருக்குது, இதில் வேறு அழகாக இருக்குது வேறு சொல்கிற, போ எழுந்திரிச்சு எங்கிட்டாது அப்படின்னு ஒயின் நகர்றா. இப்போ ஜேக்கு கையை பிடிச்சிட்டு, ஏய் சீரியஸாக அழகாக இருக்கடி, என் பொண்டாட்டி எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அழகாக தாண்டி இருக்கேன். ஓ அப்படி, நான் எப்படி பார்த்தாலும் அழகாக இருப்பேன். ஆமாம், இதோட மோசமாக இருந்தாலும் அழகாக இருப்பேன். ஆமாம், ஏன் அப்படி? ஏன் நீ என் பொண்டாட்டிடி, உன்னை ரசிக்காமல் நான் யாரை ரசிக்க போகிறேன்? இப்போ ஒயின் தான் கோவத்தில் அவன் முடியெல்லாம் களைச்சி விட்டுட்டு, இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. ஐயோ, இப்போ இன்னும் அழகாக இருக்க தெரியுமா? என்ன சொல்கிறான் இவன்? இப்போ ஆப்போசிட்டில் ஒரு மிரர் இருக்குது. ஒயின் திரும்பி அந்த மிரரை தான் பார்க்குறா. அம்மா என்னடா அது? பார்த்துட்டு அவளே பயந்துட்டா. ஏன்னா மூஞ்சி அவ்வளோ கொடூரமாக இருக்குது, முடியெல்லாம் நட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பிச்சைக்காரியோட மோசமாக இருக்க. ஏண்டா மிரரில் ஏன் மூஞ்சை பார்க்கவே பயமாக இருக்குடா, உண்மையை சொல்லு. ஏ சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? ஐயோ அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். இவனுக்கு என்ன ரசனையே தெரியல, இந்த மூஞ்சை ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கே பயந்துட்டேன். இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு போல அப்படின்ட்டு எந்திரிச்சு கொடுக்கணும் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடிடுறான். ஏ ஒயின் ஒயின் போயிட்டாப்ப. எப்படி ஒயின் ஒன்று எனக்கு பிடிக்காமல் போகும் சொல்லு? என்னோடய லைஃப்பில் வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரிடி நீ. உன்னை எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்? அதுவும் எப்படி அழகாக இல்லைன்னு சொல்லுவேன்? இந்த ஊர்லேயே யார் அழகான பொண்ணுன்னு கேட்டால் நான் உன்னை தாண்டி சொல்லுவேன் அப்படின்ட்டு ஜேகே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒயின் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வந்துட்டு வார்ட்ரோப்லேருந்து ட்ரெஸ் தான் எடுக்கிறா. சரி சாரீ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு, சாரீலாம் முன்ன பின்ன பெருசாக கட்டினது கிடையாது, இப்போ தான் கட்டுறா. கட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறா. பார்த்தா ஜேகே பால்கனியில் ஃபோன் பேசி நின்றுட்டுருப்பான். இப்போ தான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்தா ஒயின் சாரீலாம் போட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறா. ஜேகே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிட்டான். நல்லா இருக்கு, ஏய் செம்மையாக இருக்கடி. இங்கே பாரு, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்காக காம்ப்ளிமெண்ட் கொடு. ஏய் நிஜமாக அழகாக இருக்க. நானே சொதப்புற மாதிரி சாரி கட்டியிருக்கேன், இதுதான் மொதல் வாட்டி நான் கட்டுறது. அப்போ இதுக்கு முன்னாடி கட்டலையா? இல்லையே, இதுக்கு முன்னாடி அம்மா தான் கட்டி விட்டாங்க, நேற்று நைட்டு கூட அதை தான் கட்டி விட்டாங்க, இதான் நான் ஃபஸ்ட் வாட்டி கட்டுறேன், நல்லா இருக்கா இல்லையா? அதுவும் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனான்னு தெரியல, ஃப்ளீட்லாம் அப்படின்ட்டு எடுத்து விட்டுட்டுருக்கா. இப்போ ஜேகே பார்த்துட்டு கீழே குனிஞ்சு ஃப்ளீட்லாம் சரி பண்ணுறான். இல்லை இல்லை வேணாம் ஜேகே, நானே பார்த்துக்கிறேன், நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளீட்லாம் சரி பண்ணி விட்டுட்டு எந்திரிக்கிறான். இங்கே பாரு, உனக்கு சாரி கட்ட கஷ்டமாக இருந்தால் வேணாம் விட்டுரு, உனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோடி. யார் என்ன சொல்ல போகிறா? அதில் இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, மற்றவங்க ஏதாவது தப்பாக சொன்னா, இல்லை அத்தை ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா. இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ உனக்கு கம்ஃபர்ட்டாக என்ன ட்ரெஸ் இருக்கோ போடு, சாரீ தான் கட்டணும்னு இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ ஒயின் யோசிச்சுட்டு, சரி அப்போ அத்தை எப்போ போவாங்கன்னு தெரில, அத்தை கிளம்புற வரைக்கும் நான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே. ஒயின் திரும்பி மிரரை தான் பார்க்குறா. பார்த்துட்டு, ஜேகே உனக்கு இவ்வளோ அழகாக சாரீ கட்ட தெரியுமா என்ன? பாரேன்,
நான் கூட இவ்வளோ நாளாக கட்டல. இது வரைக்கும் வேறு யாருக்கா கட்டி விட்ருக்கியா? லவ்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறா. லவ்வா? அதுக்கெலாம் டைம் இல்லை. ஏய் பொய் சொல்லாத. அதுவும் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு சிஇஓ. உனக்கு விழாத பொண்ணுங்களா? எப்படியும் காலேஜில் இருந்தால் கூட எப்படியும் ஆஃபீஸில் உன்னை சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க, ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க, சைட் அடிச்சிருப்பாங்க. உண்மையாக சொல்லு. அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நான் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு நினச்சலாம் என்கிட்ட சொல்லாமலாம் இருக்காத. சொல்லு ப்ளீஸ்டா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்ல. சரி விடு, உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைண்ணா அப்படின்ட்டு அவள் நடந்து போகிறா. இப்போது கட்டிலே டம்மார் இடிச்சுக்கிட்டா. அம்மா. ஜேகே கடுப்பாக பெட்டில் உட்காந்துருப்பான். என்னன்னா இவன் இப்படி கேட்டுட்டான்ற மாதிரி கடுக்குன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒயின் சத்தம் கேட்டதும் பார்க்குறான் திரும்பி. என்னாச்சு? வலிக்குது. நல்லா இடிச்சுக்கிட்டேன். இந்த இது ஷார்ப்பாக இருந்துச்சா தெரியல. உங்ககிட்ட பேசிட்டு திரும்பினா இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை அழுத்தி பிடிச்சிட்ருக்கா. இப்போ ஜேகே தான், நீங்கள் வா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு பார்க்குறான். முட்டிக்கிட்ட நல்லா செவந்து போச்சு. நல்லா இடிச்சிருக்கா போல். ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னாச்சு? ஏன்டி இப்படி பண்ணுற? ஒழுங்காக பார்த்து நடக்க மாட்டேன். சரிடா, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, சின்ன அடி தான். இன்னும் சின்ன அடி, அமைதியாரு. ஓடி போய் குடுகுடுன்னு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து மருந்து போடுறான். பொறுமையா. சரி இப்போது பரவாயில்ல. அம்மா வலிக்குது. கால் அசைக்காது, அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வச்சு விட்டு இப்போ பார்க்குறான். வலிக்குது அப்படின்ட்டு ஒயின் பிடிச்சிட்ருக்கா. ஏண்டி ஒழுங்காக பார்த்து நடக்க மாட்டியா? இல்லைடா, நான் பார்த்து தான் நடந்தேன். நான் உங்ககிட்ட பேசிகிட்டே டக்குன்னு திரும்பினேன்னா இடிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த சைடு ஷார்ப்பாக இருக்கா. என்ன பண்ணுறது? விடு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பார்த்து வந்துருக்கணும் அப்படின்றா. சரி ஒன்றும் இல்லை, உட்கார். நீ எங்கேயும் போவேணா, இங்கேயே இரு. என்ன எங்கேயும் போவேணாம்மா? இதெல்லாம் ஒரு சின்ன அடி தான். நான் கீழே போகிறேன். நான் ஆல்ரெடி இன்னும் கீழேயே போகல காலையிலேருந்து. மணி பாரு 8 மணிக்கு தான் நானே எழுந்திரிச்சேன். மணி 9 போகுது. நான் கீழே போகணும். அப்புறம் அத்தை வேறு தப்பாக நினச்சிப்பாங்க. நான் கீழே போகிறேன் அப்படின்றா. காலை எடுத்து கீழே வைக்க போகிறா. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு, இப்போ நீ இறங்குன அப்புறம் பார்த்துக்கோ. எப்பட்றா நான் கீழே போகாமல் இருந்தது? அப்புறம் அத்தை கேட்பாங்கல்ல என்ன? இப்போ என்ன அத்தையை நீ பார்க்கணும் அப்படி தானே? ஆமாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தூக்கிட்டே போகிறான். டி விட்றா. அமைதியார், நீ தானே பார்க்கணுன்னு சொன்ன. அதுக்குன்னு டி விட்றா. அசிங்கமாக போயிடும் ஜேகே, விடு. என்ன அசிங்கமாக போயிடும்? அதெல்லாம் இல்லை. உனக்கு கால் வலிக்குது, எப்படி நீ நடந்து போவ? லூசா நீ? நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். கேட்காம விட்றா ப்ளீஸ் தான், இறக்கி விட்றா, நானே நடந்து வரேன்டா அப்படின்னு சொல்ல தூக்கிட்டு ஹாலுக்கே போயிடுறான். இப்போது ஜேகே அம்மா தான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஜேகே என்னாச்சு? ஒயனையை தூக்கிட்டு வர? என்னாச்சு ஒயன்? அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கா. இவ ஜேகே தான். மா, பெட்லோட காலில் அடிச்சுக்கிட்டாம்மா. காலில் அடிபட்டுருச்சு. என்ன? ஆமாம்மா. இப்போது சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறான். என்னாச்சு ஒயன்? காட்டு எங்கே அடிபட்டுது? அத்தை எங்கேயும் இல்லை, ஒரு சின்ன அடி தான். காட்டு என்கிட்ட அப்படின்ட்டு பார்க்குறாங்க. முட்டி நல்லா சவந்துட்டுருக்கு. ஐயோ வீக்கமாயிடுச்சுரா. இப்போ தான் மருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஆமாம் மருந்து போட்டேன். இதுக்கெல்லாம் ஐஸ் வச்சா தான் உடனே வீக்கம் குறையும். இருமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃப்ரிட்ஜில் தான் போயிட்டு ஐஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் வேணாம், வலிக்கும். அப்புறம் எப்படி வீக்கம் குறையிறது? அப்புறம் ரத்தம் கட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காமி, அதெல்லாம் வலிக்காது அப்படின்ட்டு துணியில் ஐஸ் வச்சு வைக்க போகிறாங்க. இப்போ ஜேகே தான் பிடிச்சிட்டு, மா அவள் தான் வலிக்கும்ன்றாள்லம்மா. இல்லைன்னா ரத்தம் கட்டிக்குண்டா. அதுக்கப்புறம் அதை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் முன்னாடியே பண்ணுறது. நீ சும்மாருடா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஐஸ் வைக்கிறாங்க. ஒயன் கத்துறா. வேணாம் வலிக்குது, ரொம்ப எரியுது, வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, மா போதுமா ஐஸ் வைக்கிறாரா? வேண்டாம். ஏண்டா வச்சா தாண்டா வீக்கம் குறையும். நீ என்ன சும்மா இது பண்ணிகிட்டே இருக்க? அப்படி போய் உட்காரு போ. மா வேண்டாம்மா அப்படின்ட்டு கையை பிடிக்கிறான். இப்போ ஒயன் தான், விடுங்க, பரவாயில்ல, அப்போ தானே வீக்கம் குறையும் அத்தை சொல்கிற மாதிரி. அது அப்படியே இருந்த ரத்தம் கட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடுங்க. இல்லை ஒயன், உனக்கு வலிக்குது, வேண்டாம். எப்பா வலிக்க தாண்டா செய்யும், அப்புறம் என்னடா பண்ணுவ? எம்மாம்மா முடியலடா சாமி, உன் பாசத்துக்கு அளவே இல்லையாடா அப்படின்னு ஜங்குக் அம்மா தான் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்த்து சிரிச்சிட்டு, உட்காருங்க அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வலிச்சாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். ஏன் நீ ஏன் தாங்கணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இரு நான் டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நீ இப்போ ஐஸ் வைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் தடுத்து நிற்கிறான். அட யாருடா இவன்? இப்போ ஜங்குக் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு, இது நார்மலாக இடிச்சிக்கிட்டா வர ரத்தம் கட்டு தான், நீங்கள் ஐஸ் வச்சாலே சரியாயிடும். டாக்டர் நான் உங்களை அதெல்லாம் கேட்கல, அது எப்படி கரைக்க முடியும், அவளுக்கு வலிக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ டாக்டர் வந்து ஜங்குக்கு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒயினை தான் பார்க்குறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. எதுக்கு, இது ஒரு சின்ன விஷயம் தானே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவள் உட்காந்துருக்கா. இப்போ டாக்டர் பார்த்துட்டு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியாம்மா? ஆ அதுக்கு இதுவே பரவாயில்ல, இன்ஜெக்ஷன்லாம் வேணாம். இப்போ ஜேகே தான், டாக்டர் பேசாமல் டேப்லெட்டாக கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறான். டேப்லெட்டு சரி உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு டேப்லெட் எழுதி தராங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ ஜங்குக்கு அம்மா தான், டேய் என்னடா ஒரு சாதாரண ரத்த கட்டு தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? மா சும்மா இருமா, அவளுக்கு வலிக்குதில்ல. உங்கள் அப்பன் கூட என்னை அப்படி பார்த்துக்கலடா. ஒயின் நீ ரொம்ப கொடுத்து வச்சவாடா. இப்போது டோரில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இருமா நான் போய் பார்த்துட்டுறேன் அப்படின்னு ஜேகே போகிறான். போயிட்டு கதவை திறந்தாதான், சார் சொன்னதை கொண்டு வந்துட்டோம், தோ மேலே செகண்ட் ரூம், அது இருக்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுங்க சரியா? ஓகே சார். எந்த ஒரு ஷார்ப்பான பொருளும் இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே சார். இப்போது ஒரு 4-5 பேர் மேலே போகிறாங்க. இப்போ ஜேகே அம்மா தான் பார்த்துட்டு, ஏன்டா என்னடா ஆச்சு? அதுவும் என்னடா இது பெட்டெல்லாம் போகுது? வயன் தான் பார்க்குறா. ஏங்க கட்டில் மாற்றுறீங்களா என்ன? ஆமாம், அது ஷார்ப்பாக இருந்ததுனால தானே உனக்கு இப்படி அடிபட்டுச்சு, அதனால தான். அதுவும் எந்த ஷார்ப்பான பொருளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜேகே அம்மா தான், டேய் அது உன்னோட ஃபேவரட்டான கட்டிலாச்சேடா, அதை ஏன்டா மாத்துற? அதெல்லாம் வேணாம்மா, பாரு அந்த கட்டில்னால தான் ஒயின் இப்படி உட்காந்துருக்கா, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அந்த கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் போயிடுறான். இப்போ ஒயின் தான் பார்க்குறா. ஒரு சின்ன விஷயத்த நான் இடிச்சுக்கிட்டேன், அதுக்கு அவருக்கு பிடிச்சதே தூக்கி போட்டாரு. ஆ இப்போ ஜேகே அம்மா தான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஒயின் டேப்லெட் சாப்பிடு. சரிங்க அத்தை. இப்போ டேப்லெட்டை முழுங்கிட்டு அவள் ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. இப்போது ஜங்குக்கு அம்மா தான், என்னவா என்ன யோசிக்கிற? இல்லை அத்தை ஒன்றும் இல்லை. என்ன இருந்தாலும் சொல்லு, என்ன ஜங்குக்கு பற்றி யோசிக்கிறியா? ஆமாம் அத்தை, ஒரு சின்ன விஷயம் தானே, அதுக்கு அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் மாற்றுவாரா? அவருக்கு அது பிடிச்சி தானே வாங்கியிருப்பாரு அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த வீட்டில் இருக்க முக்கால்வாசி அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான், எல்லாமே அவனுக்கு பிடிச்சது தான். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா அதை எந்த அளவுக்கு வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அப்போது அதுவும் அவருக்கு பிடிச்சது தானே, பட் அதை விட நீ அவனுக்கு பெருசாச்சே அப்படின்ட்டு ஜங்குக்கு அம்மா தான் சொல்கிறாங்க. ஒயின் யோசிக்கிறா. அப்போது அவருக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம். ஏன் ஜங்குக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது இல்லையா என்ன? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களாம் பேசலையா? இல்லை அத்தை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகணும், பெருசாக அவர் என்கிட்ட எதையும் காட்டினதில்லை, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா அது நீ தான். என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை ஃபஸ்ட் டைம் எங்கேயோ பார்த்துட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட சொன்னான், கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் வந்து பேசணும். இப்போது ஒயின் தான் பார்க்குறா. அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்க்கலையா? ஜங்குக் தான் பார்த்தாரா? ஆமாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஜங்குக் கல்யாணமே பண்ண மாட்டான், இவனுக்கு இப்போ எந்த பொண்ணும் பிடிக்காது போல், வெறும் ஒர்க்கு மட்டும்தான்ற மாதிரி உட்காந்துருவானோன்னு நாங்களாம் பயந்துகிட்டே இருந்தேன். அவன் வாட்டி ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னொடனே நான்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாப்பியாக சொல்கிறாங்க. இது ஒயின் பார்க்குறா. ஜங்குக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தப்போ நான் அர்ஜுனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டாரு? ஒயினுக்கு இது ஒரு மாதிரி கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஓ அப்படியா அத்தை, சரி சரி சரிடா நீ வந்து சாப்பிடுவா, இதோ வரேன் அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறா. இல்லை இல்லை நீங்கள் உட்கார முதல்ல, நான் சாப்பாடு உனக்கு இங்கேயே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அத்தை தான் போயிடுறாங்க. ஒயினுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அப்படியே பார்த்த அன்னைக்கே அவர் என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாமே, அப்புறம் எதுக்கு நான் சொன்னதுக்கு சரின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ ஜேகே தான் இறங்கி கீழே வரான். வயன் வயன் உனக்கு கால்வலி எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல ஜேகே, ஏதோ கொஞ்சம் முன்னுக்க விட பரவாயில்ல அப்படின்ட்டு வயன் சொல்கிறா. ஆமாம் நீங்கள் ஏன் ஆஃபீஸ் கிளம்பல, மணியாச்சே?
அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறா. இல்லை இல்லை நான் போகல. ஏன் போகல? இல்லை உனக்கு அடிபட்டிருக்குல்ல, அப்புறம் யார் பார்த்துப்பா? எது இந்த சின்ன அடிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் இருப்பீங்களா? ஐயோ நான் பார்த்துக்குறேங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்க நான் எந்திரிச்சு நடக்க கூட முடியும் அப்படின்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சோன்னே டக்குன்னு கால் நொடிக்கிருச்சு. அம்மா இப்போ ஜேகே தான் பிடிச்சிட்டு, ஏய் பார்த்து, இந்த வித்தெல்லாம் வேணாம் உட்காரு முதல்ல அப்படின்ட்டு உட்கார வைக்கிறான். அது ஏதோ சின்ன லைட்டாக பெயின் இருக்குது அவ்வளோதான், அதுக்காகலாம் நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் இருக்கணும்னு இல்லை, அத்தை இருக்காங்கல்ல பார்த்துப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க. அதெல்லாம் இல்லை, நானுமே கூட இருந்து பார்த்துக்கிறேன், நான் மதியானத்துக்கு மேலே போய்க்கிறேன். ஐயோ ப்ளீஸுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். பாருங்கள் ஒயின் நல்லா தானே இருக்கா, கண் கூட பார்த்துட்டிங்கல்ல. இப்போ ஜேக்கும் யோசிச்சுட்டு, பார்த்துப்பல உன்னை, ஐயோ என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சரியா, அத்தை கூட தான் இருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. சரி நான் போய் மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போங்க போங்க. ஜேகே என்னது, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ ஒயின் தான். இல்லைங்க நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் ஈவினிங் மேலே கேட்டுக்கிறேன். என்னடி என்னாச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயந்தான், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒயின் சொல்லிடுறா. ஜேகேக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன அவள் கேட்க போகிறா, எதுக்கு இப்படி யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை வேறு ஏதாவது பார்த்துருப்பாளா, இல்லை வேறு ஏதாவது தெரியுமா, இல்லை அர்ஜுனை பற்றி தான் கேட்க போகிறாளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே மேலே ஏறி போகிறான். ஜேகே இப்போ ரெடி ஆகிட்டு தாங்க கீழே இறங்கி வரான். வந்த ஒயின் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒயின் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பார்த்துக்கோ சரியா, ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணு. சரிங்க. இப்போ ஜேகே தான் ஒயினோட ஃபோர்ஹெட்லே. சரி பாய். பாய். ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜேகே ஃபஸ்ட் டைம் ஒயினை கிஸ் பண்ணுறான், அதுவும் ஃபோர்ஹெட்லேயே. அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஜேகே போகிறதையே பார்த்துட்ருக்கா. ஜேகே திரும்பி டாட்டா காட்டுறா. ஒயினும் பாயின்ற மாதிரி காமிக்கிறா. இப்போ ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகே ஆஃபீஸ் போயிட்டு சும்மா இல்லை, 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க அம்மாக்கிட்டேயும் சரி ஒயின்கிட்டேயும் சரி. இப்போ ஈவினிங் போல் ஆஃபீஸ்லேருந்து வரான். வந்துட்டு அவங்க அம்மா தான் கேட்குறான், அம்மா ஒயின் எங்கம்மா? ஐயோப்பா டே முடியலடா, என்னடா குழந்தையாடா விட்டுட்டு போனேன், சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே உட்காந்துருக்கேன், அவளுக்கு ஒன்றும் இல்லைடா, மேலே ரூமில் தான்டா இருக்கா. மா காலில் அடிபட்டுருக்குமா? ஏப்பா டே எனக்கெல்லாம் காலில் இது வரைக்கும் அடிபட்டதே இல்லையாடா, அப்படி அடிபட்டாலும் உங்களுக்குலாம் நான் வேலை செஞ்சு கொட்டியிருக்கேன்டா, அப்போல்லாம் உங்களுக்கு தோணலை, இப்போ உங்கள் பொண்டாட்டி வந்தோடனே உனக்கு பொத்துக்கிட்டு வருதோ, போடா மேலே தான் இருக்கா. ஜேகேவும் ஒயினை பார்க்கறதுக்காக மேலே போயிடுறான். இப்போ ஜேகே அம்மா தான், ஐயோ இவங்கிட்ட இப்படியே உட்காந்துட்டு இருந்தானா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, சட்டுப்புட்டு இடத்த கழி பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு இவங்க இங்கே புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே மேலே வந்து கதவை திறக்கிறான். ஒயின் தான் தூங்கிட்டு இருக்கா. அவன் பொறுமையாக கதவை சாத்திட்டு வந்து ஒயின் பக்கத்தில் உட்காடுறான் பெட்டில். பார்த்தா ஒயின் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலை தூக்கி தலைக்காணி மேலே வச்சுட்டு படுத்திருப்பா. ஜேகே பார்க்குறான் அந்த காயத்தை. இப்போ பக்கத்தில் இருக்க ஆயில்மெண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒயின் தான், என்னடா அவளுக்கு லைட்டாக வந்து சில்லுன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜேகே தான் ஆயில்மெண்ட் வச்சுட்டு இருக்கான். இப்போ ஒயின் தான் எந்திரிச்சிட்டு, எங்கே எப்போ வந்தீங்க, என்ன பண்ணுற? படு ஒன்றும் இல்லை, நான் மருந்து தான் வைக்கிறேன். எங்கே பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்குது. இல்லை அங்கே பாரு கால் இன்னும் சவந்திருக்கு, இன்னும் வீக்கம் குறையில. ஐயோ அது லைட்டாக இப்போ வீக்கம் இருக்கும் தான், அதுனா உடனேவா சரியாயிடும், இப்போதைக்கு பரவாயில்ல, வலிலாம் இல்லை. பரவாயில்லடி நீ படு. ஐயோ போதுங்க, ஏதோ எனக்கு நோயாளி மாதிரி இருக்குங்க, நீங்கள் வேற. இதெல்லாம் என்ன அடி, எங்கள் மம்மிக்கிட்ட தோசை திருப்பி உருட்டுக்கட்டை எத்தனை நாள் அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறான் வயனு. இப்போ ஜேகே பார்த்துட்டு, அது அப்போது இப்போ கிடையாது சரியா, ஏன் இப்போல்லாம் எங்கள் அம்மா அடிக்க மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் மாட்டாங்க. ஏன் 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 அடிக்க மாட்டாங்க? ஆமாம் இப்போ தான் நான் இருக்கேன்ல, நான் எப்படி ஒன்று அடிக்கொடுவேன், என் பொண்டாட்டி யார் அடித்தாலும் சரி, யார் கஷ்டப்படுத்தினாலும் நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். பாருடா, அப்போது யார் என்ன அடித்தாலும் திட்டினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அப்போ நீ அவங்கள அடிப்ப அப்படி தானே? ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் கேட்குறா. ஆமாம் காலையில் ஏதோ கேட்கணும்னு சொன்னல, கேளு. ஆமாம் நீ தான் என்னை லவ் பண்ணியா என்ன? அத்தை மாமா கிட்ட நீ தான் சொன்னியா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. இப்போ ஜேகே தான் யோசிக்கிறான், அம்மா சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி. ஆமாம், அப்புறம் ஏன் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் அர்ஜுனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
அன்னைக்கு உனக்கு அர்ஜுன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுக்காக உன்னை நான் என்ன ஃபோர்ஸாக பண்ண முடியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இல்லை, அப்போது உனக்கு பிடிச்சதானே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்கக்கிட்டே நீ டேரெக்டாக அன்றைக்கி சொல்லியிருக்கலாமே, இல்லைம்மா அவள் வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு. நீ ஏன் சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கேட்குறா. இப்போ ஜேகே தான், உன்னை பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கிட்ட உன்னை பற்றி நான் சொன்னேன். எங்கள் அம்மாவே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களும் நிறைய கனவுலாம் வச்சுருந்தாங்க, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு. அந்த ஆசை எப்படி நான் உடனே உடைக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. ஓ, அப்போது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. ஏன் அப்படி கேட்குற? இல்லை, அத்தை சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த பொண்ணுமே நீ பார்த்ததே இல்லையா, யாரை பார்த்தாலுமே காட்டினாலும் வேணாம் வேணாம் தான் சொன்னியா. அதுவும் இல்லாமல் நீ பொண்ணுங்களே பார்க்க மாட்டியாமே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சேன்? நான் ஸ்பெஷலாக தெரிஞ்சதுனால நீ லவ் பண்ண, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஆமாம். அதான் எப்படி? சரி, எப்படி உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு அதையாச்சும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குற ஆர்வமா. சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்னது? நீ என்னைக்கு என்னை லவ் பண்ணுறியோ அன்றைக்கி நான் உன்கிட்ட இதை சொல்கிறேன். இதெல்லாம் போங்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு, நீ எப்படி என்னை லவ் பண்ண? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இல்லை அப்படின்னு ஒயின் யோசிக்கிறா. ரொம்பலாம் யோசிக்காத, நான் சொல்கிறேன், டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஐயோ, இப்படிலாம் சஸ்பென்ஸ் வைக்காத, என் மூளை வெடிச்சிரும். நீ என்ன இப்போ லவ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்க? என்ன என் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்ட்டு ஜேகே ஒரு ஐப்ரோ தூக்கி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஓ, அவ்வளோதான். இப்போ ஜேகேவை சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு டவல் எடுத்துகிட்டு தான் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். எனக்கு கேட்டதுக்கு சொல்லவே இல்லையே. இப்போது டோரும் க்ளோஸ் ஆகிடுது. என்ன இவன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஒரு வேளை என்னை எப்படி லவ் பண்ணியிருப்பான்? இந்த படத்துலலாம் வர மாதிரி 2-3 வருஷம் என்னை பார்த்து பார்த்து தூரத்துலேருந்து அப்படி லவ் பண்ணியிருப்பானோ? இல்லை இல்லை இந்தமாரி நல்ல ஒரு ஸ்பாட்டில் கோயில் மாலு அப்படி எங்கேயாவது பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அப்பயே விழுந்திருப்பானோ அப்படின்ட்டு ஒயின் யோசிக்கிறா. அடைச்ச, நம்ம முகரக்கட்டை அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுவும் இல்லாமல் இவன் எந்த பொண்ணுமே பார்த்ததில்ல. இவ்வளோ அழகான ஒருத்தவன் நம்மளை எப்படி பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, அதுவும் இவ்வளோ லவ். எப்படி? நம்மளை விட அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் யோசிக்கிட்டே உட்காந்துருக்கா. இப்போ ஜங்கு குளிச்சுட்டு டவலோட வரான். ஒயின் வந்து புலம்பிக்கிட்டே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் டவலோட நின்றுருக்கான். பார்த்து டக்குன்னு திரும்பிக்கிறா. ஏன் இப்படி வந்திருக்க? உள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு வர வேண்டியதானே? நான் எதுக்கு உள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும்? இது என்னோடய ரூமு, நான் எப்படி வேணாலும் வருவேன். அதுவும் நீ இருக்கன்றதுனால டவலோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு நேராக வார்ட்ரோப் கிட்ட தான் போகிறான். என்ன? ஆமாம், நீ இல்லைன்னா நான் அப்படியே கூட தான் வருவேன். ஏதோ நீ இருக்கன்றதுக்காக டவலோட வந்தேன். உனக்கு வேணான்னா சொல்லு, டவல் கூட இல்லாமல் வரேன். ஏன் ஒரு பொண்ணு இருக்க ரூமில் எப்படிலாம் பேசுகிற? ஹலோ ஹலோ, ஒரு பொண்ணு இருக்க ரூம் இல்லை, என் பொண்டாட்டி இருக்க ரூம். நான் முதல்ல உன்னை புருஷனாக அக்செப்ட் பண்ணவே இல்லையே. அக்செப்ட் பண்ணாமலே அவ்வளோ தூரம் பேசிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சிரிக்கிறான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறேன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறேன். உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தானே பேசிகிட்டு இருந்தேன். இங்கே பாரு, அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு அப்புறமா. உனக்கே தெரியல நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என்ன, நான்லாம் உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னு ஜேகே கத்துறான். இப்போ ஒயன்தான், என்னாச்சு? பார்த்தா ஜேகே பேண்ட்டு போட்டுட்ருக்கான். ஏய் என்னாச்சு அப்படின்ட்டு வேகமாக கிட்ட ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா பேண்ட்டு ஜிப்பு பாதியிலே நிற்கிது. இப்போ ஒயன் பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க போகிறா. இப்போ ஜேகே தான் சிரிக்கிறான். இப்போ ஒயன் நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்லேயே அடிக்கிறா. இப்போ ஜேகே பிடிச்சிட்டு, ஏய் சும்மாடி, பயந்தே போயிட்டேன், மென்டல். கவலைப்படாத, உனக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது ஃப்யூச்சரில். நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணோம்? போ எங்கிட்டாவது. கவலைப்படாமலையா இவ்வளோ தூரம் ஓடி வந்த? கண்ட்ரோல் பண்ணாத ஒயின், ஆல்ரெடி நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேண்ட்லாம் போட்டுட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு டை தான் கட்டுறான். அதெல்லாம் இல்லை, உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்லிட்டு திரும்பிக்கிறா. இப்போ ஜேகே தான் ஒயனோட காதுகிட்ட வந்து, அப்படியா ஒயன்?
இப்போ டக்குன்னு வாயின் திரும்பி பார்த்துட்டு, ஆமாம், அப்படின்னா நீ இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே வாயன். எதுக்கு வந்து நீ நடத்தணும்னு நினச்ச? அர்ஜுன் உன் லைஃப்பை விட்டு போயிட்டான். நீ வேணும்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு ஜேகே தான் லைட்டாக யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ வாயன் தான், இங்கே பாரு, அப்போது இந்த சுச்சுவேஷனு எனக்கு கோவம் அவன் மேலே, அதுவும் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனே சந்தோஷமாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதான்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் சொல்கிறா. ஓ, அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருப்பேன்னு உனக்கு தெரியுது. ஆ ஆ அப்படி சொல்லலை. வைன் 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 போதும், சமாளிக்காத சரியா? நீயா வந்து என்னைக்கு உன் லவ்வை என்கிட்ட சொல்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ போயிட்டு ரிட்டன் வந்து ஒயினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். இப்போ ஒயின் போகிற ஜேகேவே பார்க்குறா. ஆமாம்ல, நான் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கலாமே, ஏன் அப்புறம் கல்யாணத்தை நான் நடத்தினேன்? அப்போது எனக்கு ஜேகேவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பயங்கர குழப்பத்தில் இருக்கா. இப்போ ஜேகே தான் வெளியே போய் சிரிச்சுக்கிட்டே நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒயனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. ஏ மச்சி, எனக்கு ஒரு ஹெல்ப் டி. என்னடி ஹெல்ப்பு? அதுவும் காலையிலேயே? ஏண்டி காலையாடி? இது மணி 9 மணிடி. ஏண்டி நம்மளுக்கெல்லாம் காலையிலே 11 மணி 12 மணி தாண்டி. நீ 9 மணிக்கெலாம் எழுப்பி ஏண்டி ஏன் உயிர் எடுக்கிற? நான் அசிங்கமாக கேட்டுருவேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நீ ஏந்து கிளியர் பண்ணுற. சரி சொல்லு. மச்சி, உனக்கு தெரியும்ல நான் அர்ஜுனை லவ் பண்ணது. தெரியும்டி, அதான் 4 வருஷமாக லவ் பண்ணிங்க, அந்த கதை இந்த கதை. அப்புறம் எனக்கு முந்தானே தாண்டி கல்யாணம் ஆச்சு. ஏன்னா அவளுக்கு வந்த தூக்கம்லாம் போயிடுச்சு. ஏண்டி கல்யாணம் ஆனது ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இல்லடி, அதுவே கொஞ்சம் அவசரமாக தான் நடந்துச்சு. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிட்ட, ஜாலி தான். இப்போ என்னடி டவுட்டு? ஆல்ரெடி நீனும் அர்ஜுனும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணுறா. மயிறு, அதை தான் சொல்ல வரேன், கேளு முழுசா. என்னதுடி? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணல. என்ன? ஏண்டி உனக்கு காலைல எத்தனை சக்கு தாண்டி கொடுப்ப? ஒழுங்காக சொல்றி. அப்புறம் யாரடி கல்யாணம் பண்ண? நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனை தாண்டி கல்யாணம் பண்ணேன். அப்பா அம்மா பார்த்த பையனையா? ஏன் அர்ஜுன் என்ன ஆனா? நீனும் அர்ஜுனும் தான் அவ்வளோ லவ் பண்ணீங்க. இப்போ ஒயன்தான் நடந்த கதையை எல்லாத்தையுமே சொல்கிறா. என்னடி சொல்கிற? ஜியான் ஜங்குக்கா? ஜியான்ஸ் கம்பெனியோட சிஇஓவா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஆடி போயிட்டா. ஆமாம், அவர் வந்து உன்னை பொண்ணு கேட்டாரா? ஏண்டி நான் தூக்கத்தில் இருக்கனா முழிச்சிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து மூஞ்ச ஊற்றிக்கிறா. நிஜமா சொல்லு, ஜியான் ஜங்குக்கு தான் உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாண்டி, எத்தனை வாட்டிடி கேட்ப? இப்போ எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு, அதனால தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். ஓ, இப்போ அர்ஜுன் உன்னை தூக்கி போட்டதுனால தான் நீ ஜங்குக்கு கல்யாணம் பண்ண, அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். அன்றைக்கி அவன் என்னை எவ்வளோ கேவலமாக பேசினான்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் போய் அவர்கிட்டே போயிட்டு என்னை போய் வித்துடுற அளவுக்கு பணத்தை கேட்டிருக்கான். எவ்வளோ கோவமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் கடுப்பாகிறா. வைன் டென்ஷன் ஆகாத. சரி, அப்படின்னா இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியிருக்கலாமே வயன். உனக்கு தான் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரில் இருக்க. அப்படின்னும் போது எதுக்கு நீ போய் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணப்போ? நீயும் என்னடி அதே கேள்வியே கேட்குற? நானும் அதே கேள்வி கேட்குறேண்ணா. வேறு யார் கேட்டா? அதே தான் அவரும் கேட்டார். அப்பாரு, அவருக்கே தெரிஞ்சிருக்கு உனக்கு வந்து லவ் ஃபீலிங் வந்துருச்சுன்னு. எனக்குலாம் லவ் ஃபீலிங்லாம் வரல. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஒருத்தன் என்னை விட்டு போயிருக்கான். நான் திருப்பி எப்படி இன்னொரு பர்சனல் லவ் பண்ணுவேன் அதுக்குள்ளே? இப்போ அவள் ஃப்ரெண்டு தான். இங்கே பாருவாயன், லவ் இப்போ தான் வரணும் அப்போ தான் வரணுன்ட்டு எந்த இதுவும் கிடையாது. அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவும் முடியாது. லவ் எப்போ வரணுமோ அது கரெக்டான டைமில் வரும். ஏன் உனக்கு 2வது வாட்டி லவ் வரக்கூடாதான் என்ன? லவ்ன்றது வாழ்க்கையில் ஒரு டைம் தான் வரணுமா என்ன? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லைல்ல, நீயே சொல்லிட்ட ஜங்குக்கு எப்படிப்பட்டவன்ட்டு. அப்படி இருக்கும் போது உனக்கு ஆல்ரெடி அவன் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது. இங்கே பாருவாயன், நீ ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்ட, புரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. லைஃப்பை பார்க்குற வழியை பாரு. அர்ஜுன்லாம் திருப்பி வரப்போகிறது கிடையாது உன் லைஃப்பில் ஜங்குக் தான். அவரை ஏற்றுக்கிட்டு ஹாப்பியாக வாழு. சும்மா அர்ஜுன் நினச்சிக்கிட்டு
உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்க போகிறான், அவ்வளவுதான். அது இல்லடி, இங்கே பாரு வயன், உனக்கு ஜங்குக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்புறம் என்னடி? அவரை ஏற்றுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அதுக்குன்னு யோசிக்கிறேன்ட்டு 2-3 வருஷத்துக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத. போன வாழ்க்கை திரும்பி கிடைக்காது. அது இல்லடி. ஏன் ஜங்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலையா என்ன? இல்லையே, நல்லா பார்த்துக்கிறாரே. ஆ, அப்புறம் என்ன? சரி, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ யோசி, நான் தூங்க போகிறேன் போ, எனக்கு டயர்டாக இருக்குது. ஏண்டி அதான் எந்திரிச்சிட்டியேடி? ஆமாண்டி, சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், நான் திரும்பி தூங்க போகிறேன், பை பை, குட் நைட் அப்படின்ட்டு அவள் திரும்பி படுத்துடுறா ஃபோனை வச்சுட்டு. இப்போ வயன்தான் யோசிக்கிறா. அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. போன லைஃப் என்ன வந்துடவா போகுது, நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஜங்குக்கும் நல்லவர் தான், என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான். ம், சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு கீழே தான் போயிடுறா. கீழே போனால் அவங்க அத்தை ஏதோ பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை, என்ன பேக் பண்ணுறீங்க? வாம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நினச்சேன். சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்ற சரியா? ஆ சரி, அந்த பேக்கில் யாருக்கு? அது ஜங்குக்குமா. ஜங்குக்கு கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்கிளை பார்த்து 2-3 நாள் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவா அப்படின்ட்டு வாயின் கேட்குறா. இவங்க அத்தை தான் பார்த்துட்டு லைட்டாக அவர் சிரிச்சுட்டு, சரி இந்தா. அத்தை, நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க? இப்போது அவங்க அத்தை தான் சிரிக்கிறாங்க. வரணுமா என்ன? அதுவும் புதுசாக கல்யாணமாக இருக்குது, நான் வேறு நடுவில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். அத்தை, அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க. வரேன், இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை. இப்போது அவங்க அத்தையும் கிளம்பிடுறாங்க. வைன் அந்த கேரியரை பார்த்துட்டு, ஜங்குக், ஐ எம் கம்மிங் அப்படின்ட்டு அவள் போகிற காரில் ஏறி நேராக ஆஃபீஸ் தான் போகிறா. போயிட்டு இறங்கிட்டு ரிசப்ஷன் கிட்ட தான் கேட்குறா, ஜியான் ஜங்குக் பார்க்கணும். நீங்கள் யார்? ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் அவருக்கு. அதான் மேம், நீங்கள் யாருன்னு கேட்டேன். வைன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அவரோட ஒய்ஃப். ஓகே மேம், 4th ஃப்ளோர் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறா. தேங்க்ஸ். இப்போது நேராக வைன் தான் லிஃப்ட்டில் ஏறி மேலே போயிட்டு, ஜங்குக் சாரோட கேபின் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறா. இதோ நேராக போயிட்டு ரைட் எடுத்துருங்க மேம். ஓகே. இப்போது நேராக போயிட்டு கேபினை தான் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே யாரும் இல்லை. என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஆளையே காணோம். இது என்ன எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக தான் வந்தானா? இது அவன் ரூம் தானா அப்படின்ட்டு உள்ளே போகிறா. அந்த டேபிளில் ஜான் ஜங்குக் சிஇஓன்னு போட்டிருக்கு. கரெக்டான ரூம் தான் வந்திருக்கும். இப்போது அந்த ரூமை திறந்துட்டு தான் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ வாங்கி திரும்பி பார்க்குறா. மேம், நீங்கள் இங்கே எப்படி? ஜங்குக்கு பார்க்கணும். ஜங்குக்கு எங்கே? மேம், சார் வந்து மீட்டிங்கில் இருக்கார் மேம். நீங்கள் வந்திருக்கிறத சொல்லவா? இல்லை வேணாம், அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 1 hour ஆகும் மேம். 1 hour? இல்லை, அவருக்கு லஞ்ச் கொண்டு வந்தேன். இருங்க மேம், நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட பிஏ தான் திரும்பி கிளம்புறாரு. இப்போ ஒயன் தான், இல்லை நில்லுங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது முக்கியமான மீட்டிங்காக இருக்கும். ஆமாம் மேம், ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஓ, அப்போ அதை பார்க்கட்டும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், அவர் பொறுமையாக வரட்டும். இல்லை மேம், நீங்கள் வெயிட் பண்ணுறது தெரிஞ்சா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க சரியா? சரிங்க மேம் அப்படின்ட்டு பிஏவும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஒயன் தான் அங்கே லஞ்ச் பேக் வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இதுதான் மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கோட கேபின் போல். பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்கான் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஃபைல்லாம் பார்க்குறா. இது என்னது? ரெசிக்னேஷனா? யாரோடது அப்படின்ட்டு திறந்து தான் பார்க்குறா. பார்த்தா அர்ஜுன் போட்டிருக்கு. அர்ஜுனா அப்படின்ட்டு கீழே பார்க்குறா. பார்த்தா அதில் டேட் இருக்குது. இந்த டேட்டு அப்படின்ட்டு கேலண்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இது அர்ஜுன் என்னை இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்ன டேட்டு தானே. அன்றைக்கி தான் ரிசைன் பண்ணியிருக்கான். அன்றைக்கே ரிசைன் பண்ணும் அப்படின்ட்டு ஒயின் யோசிச்சுட்ருக்கா. சரி, அவர்கிட்டே கேட்டுப்போம், நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த ஃபைலை மூடி வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. இப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ புக்கு தான் படிச்சுட்ருக்கா. இப்போது கதவு தான் திறக்கிற சத்தம் கேட்குது. ஒயின் திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் ஃபோன் பேசிகிட்டே உள்ளே வரான். ஜங்குக் பார்த்துட்டு, ஒயன் நீ எப்போ வந்த? நான் வந்தா
நான் வந்தது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரமா? இப்போ ஜங்குக் திரும்பி பிஏ தான். ஒயன் வந்திருக்கானே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். இல்லை சார், அவங்க தான். ஜேகே ஒரு நிமிஷம், நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். நீ ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்ன்ட்டு அப்படின்னு சொல்லி வயன் சொல்கிறா. இங்கே பாரு வயன், டிஸ்டர்ப்லாம் இல்லை. எனக்கு உன்னோட அந்த மீட்டிங்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரியா? அப்படின்ட்டு பிஏ பார்த்து, இங்கே பாரு ஒயன் எப்போ வந்தாலும் மின்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? ஆ ஓகே சார். இப்போ பிஏவும் என்ன சார் எப்பயுமே ஒர்க்குக்கு அப்புறம் தான் எல்லான்னுவார். அவங்க அம்மாவே கால் பண்ணாலும் ஒர்க்கு அப்புறம் தான் வந்து பேசுவார். என்ன மேமுக்கு மட்டும் அப்படின்ட்டு யோசிச்சு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு ஒர்க் கிடையாதா, இங்கே நின்றுட்டுருக்க போ. ஆ ஓகே சார் அப்படின்ட்டு பிஏவும் வெளியே போயிடுறாங்க. ஜங்குக், ஏன் அவரை திட்டுற? இல்லை, அவன் வந்ததை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இங்கே பாரு, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். வா நீனு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட்லாம். ஜங்குக்கும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரான். நீ ஏன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த? உனக்கே கால் வலி இருக்குல்ல, அம்மா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல. இங்கே பாரு, அத்தை வேணான்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் நான் உன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா? ஏன் உன் பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்குமா என்ன? சரிப்பா, இனிமேட்டு நான் வரல, நீ ஏன் சாப்பிட்டுக்கிறியா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. ஏய் நில்லுடி, அப்படி சொல்லலை. பின்ன எப்படி சொன்னேன்? நான்லாம் உன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படி தானே? ஏய் அப்படின்னு யார் சொன்னா? நீ தான் நீங்கள் எல்லாமே, எனக்கே பாஸ் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கேள்றான். இப்போது எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அப்போ நான் தானே பாஸு? நீ தான் பாஸு. அப்படின்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நான் தான் பாஸுன்ட்டு. உனக்கும் நான் தான் பாஸுன்னு நீ சொல்கிற. அப்போ தான் எனக்கு கொஞ்சமாவது கோவம் குறையும். அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறான் வைனு. எப்படி சொல்ல மாட்டான். மாட்டியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா வைனு. இப்போ ஜேகே தான், சரியந்திரி என்ன என்ன அப்போ இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா அப்படி சொல்கிறது? சரி எல்லோரும் இங்கே வர சொல்லவா? சரி வெயிட் பண்ணு, நான் எல்லோரும் இங்கே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வெளியே போகிறான். ஜிக்கி நில்லு நில்லு அப்படின்ட்டு ஒயினை பின்னாடி தோத்திட்டு போகிறா. இல்லை நீ இங்கே நான் கூப்பிட்டு வரேன். ஐயோ வேணாண்டா, இங்கே இரு, இல்லை நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் வெளியே நிற்க வச்சோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாம் திப்பு திப்புன்னு வேலையை விட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு, என்ன மேமும் சாரும் வந்திருக்காங்க, என்னாச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்கும் பதட்டமாகுது. இப்போது ஜங்குக் தான் பிஏ பார்த்து, இங்கே பாரு இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா கேண்டிடேட்டும் இங்கே வர சொல்லு. ஜங்குக் வேணாம், அமைதியாக இருவாயன், நீ போ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிஏவும் ஃபோன் அடித்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க, எல்லாருமே வர சொல்கிறாங்க. இப்போது ஒட்டுமொத்த ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபுமே அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி சார் வந்து நிற்க சொல்கிறாரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியாமல் எல்லாம் பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக் தான், எல்லாருமே இங்கே லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாம் கப்பு சிப்புன்னு ஜேகேவை பார்க்குறாங்க. ஒயின் வந்து பின்னாடி ஜேகேவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, ஜி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான், இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பாஸ் வந்து நானும் ஒயனும் தான். அண்ட் ஒயன் நீங்கள் என்ன சொன்னாலுமே எல்லாருமே அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஒயினுக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுச்சு. ஐயோ, இதுக்கப்புறம் எனக்கே பாஸ் அவங்க தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்டாஃபோட மெம்பராக போய் நின்றுக்கிறான் ஜேகே. இப்போது ஒயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இவன் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறா, எல்லாருமே முன்னாடி நின்றுருக்காங்க. நம்மளோட நியூ பாஸை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் எல்லாருமே கை தட்டுறாங்க. இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்ட கொடுத்ததும் ஜேகே தான் ஒயின் கிட்ட கொடுக்குறான். வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஒயினும் அது ஒரு மாதிரி எம்பாரசிங் ஸ்டேட்டில் அந்த புக்கையை வாங்கிட்டு நிற்கிறா. எல்லாருமே கத்துறாங்க. ஓகே எல்லாம் போய் வேலையை பாருங்கள், ஓகேவா? ஓகே சார். இப்போ எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்க்க போயிடுறாங்க. எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. பாருடி மேம்காக சார் எப்படி பேசுகிறாருன்னு. மேம் கொடுத்து வச்சவங்கடி. சே, இந்தமாரிலாம் ஹஸ்பண்ட் யார் கிடைக்கும் சொல்லு. அவன் ஆஃபீஸ்க்கு போனால் 2-3 பொண்ணை சைட் அடிக்கிறது, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி பார்க்குறதுன்ட்டு இருக்கானுங்க. ஆனால் சார் எவ்வளோ உண்மையாக இருக்கார் பற்றியா அவங்க மேமுக்கு, கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இது ஒயின் காதுலையுமே விழுது. ஒயினுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதா, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கிறதா, எல்லாம் மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ ஜேகே தாத்தாரன்னு உள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ ரொமான்ஸ் போலடி அப்படின்ட்டு ஓடுறாங்க. இப்போ ஒயின் தான் உள்ளே வந்து கதவை சாத்திட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க லூசா நீ? என்னடி நீ தானே சொன்ன, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்கு நீ கூட்டு போய் நிற்க வச்சுருவியா? இல்லை புரியல, இது உன்னோட ஆஃபீஸ்டா, இதில் நான் என்னடா பண்ணிட்டோம்? இங்கே பாரு, இப்போ நீ தானே சொன்ன, அப்போ தானே என்னை மணி பண்ண,
நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? இங்கேருந்து கீழே குதினா குதிச்சிருவியா? ம், குதிச்சிருவேனே அப்படின்ட்டு போகிறான். டேய் நில்லுடா, உன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது போலையே. ஐயோ அப்படின்ட்டு தலையை பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, இங்கே பாரு வயன், நீ என்னோட வைஃப் டி, நீ என்னோட சரி பாதியாச்சுல்ல. நீ என்ன கேட்டாலும் எனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. நீ ஆசையாக கேட்ட நான் செஞ்சேன். அதுக்குன்னு இப்படியா? உன் மனசில் இருந்துச்சுல்ல அந்த விஷயம்? இருந்துச்சு தான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தது. திடீர்னு கூட்டு போய் நிற்க வச்சதும். நான் விளையாட்டுக்கு தான் அப்போ சொன்னேன். நீ விளையாட்டுக்கு சொன்னாலும் உன் மனசில் இருந்துச்சுல்ல. ம், அதான் நான் செஞ்சேன். அப்போது நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ? ம், செய்வேன். இந்த உலகத்தையும் எனக்காக வாங்கித்தானா வாங்கி தருவியா? கண்டிப்பாக. நீ கேட்டினா கண்டிப்பாக செய்வான் அதையும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் வந்து அவன் நோஸை பிடிச்சி கிள்ளி சொல்கிறான். இந்த உலகெல்லாம் வேண்டாம், நீ என் கூட இரு, எனக்கு அதுவே போதும். என்ன மேடம்க்கு லவ் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒயினை பிடிச்சி கிட்டக்க எடுத்து கேட்குறான். ம், அதெல்லாம் இல்லை. சரி வா, சாப்பாடு ஆறிட போகுது, சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறா. ஜேகே பார்க்குறான். டாப்பிக்கா மாத்திர, ம், நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிற, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போகிறான். இப்போ போய் உட்காந்துட்டு ஒயின் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறா. ம், சாப்பிடு. ம், ஊட்டி விடு. ஆ, என்ன 7 கழுத வயசாவது இன்னும் உனக்கு ஊட்டி விடணுமா? ஏய், எங்கள் அம்மாலாம் எனக்கு ஊட்டி தான்ப்பா விடுவாங்க. ஒயின் பார்க்குறா. உங்கள் மம்மி உனக்கு வந்து குழந்தையாவே வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டி விடுறா. அவனும் அழகாக உட்காந்து சாப்பிட்றான். இப்போ சாப்பிட்டு முடிச்சதும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரா. ஜங்குக், உனக்கு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது? அது உன் டேபிளில் ஒரு ஃபைல் பார்த்தேன். என்ன ஃபைலு? ஜேகேக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, என்ன ஃபைலுன்னு தெரியாமல். அது அர்ஜுனோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான். ரெசிக்னேஷன் லெட்டரா? ம், அதுக்கு என்ன? இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி பேச வர அன்றைக்கி தான் ரிசைன் பண்ணியிருக்கான். இதுக்கு வேலையை ரிசைன் பண்ணான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் குழப்பத்தில் கேட்குறா. ஜங்குக் மனசுக்குள்ளே ஒயின் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாளா? இல்லை அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறாளா? வேறு ஏதாவது பார்த்துருப்பாளா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே 1000 தாட்டு. ஒயின் தான் கேட்குறா. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நான் கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்க தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்கிறான். அன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock இருக்கும். அன்றைக்கி அர்ஜுன் வந்து கேபினுக்கு என்னை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தான். என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெசிக்னேஷன். எதுக்கு ரிசைன் பண்ணுறான்னு கேட்டால், உன் கம்பெனியில் எனக்கு வேலை செய்கிறது பிடிக்கலன்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. சரி, பர்சனலியும் ஒர்க்கையும் ஒன்றா எடுத்துகிட்டு அப்படி பேசுகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், ஒர்க்கையும் பர்சனலியும் ஒன்றா சேர்க்காத, இந்த ஒர்க் வந்து நீ வாங்கினதுன்னு நான் சொன்னேன். அவன் கேட்கல அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி தலை குனிறான். ஒயின் வந்து என்ன சொன்னான், முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜேகே வந்து யோசிக்கிறான். இங்கே பாரு, யோசிக்காத, தயவு செஞ்சு சொல்லு, அன்றைக்கி அவன் என்ன சொன்னான்? நான் கஷ்டம்லாம் படல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டதும், இல்லை ஒயினை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒயின் வேண்டாம், ஆனால் அதுக்கு பதில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கேட்டான் அன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஒயினுக்கு கண்ணெல்லாம் தண்ணி தேங்குது. ஓ, இப்போ ஜேகே பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்தமாரி அழுவன்றதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இப்போ நான் ஏன் அதை பற்றி யோசிக்க போகிறேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக வருது. சரி விடு, நான் கிளம்புறேன். நிஜமாக அப்படி தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாட்டி கேட்குறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒயின் அங்கேருந்து பேக் எடுத்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஜேகேக்கு தான், நான் சொன்னதை நம்பினால இல்லையா, ஒரு வேளை என் மேலே சந்தேகப்பட்டு வேறு ஏதாவது தேட ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கமாக இருக்குது. இந்த சந்தேகத்தோடு அவள் கூட எப்படா வாழ்கிறது? ஒரு வேளை அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா? இவன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். சந்தேகத்தோடு அவள் கூட வாழவும் முடியாது. ஒரு வேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த வாழ்க்கையே மாறி போயிடுமே. இந்த அளவுக்கு அது நல்லாவும் இருக்காது, அது ஒயினுக்குமே கஷ்டமாக இருக்கும். அவளை கஷ்டப்படுத்தினாலுமே என்னாலுமே தாங்க முடியாது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது அவன் மனசில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அப்படின்ட்டு யோசிக்கிறான், ஒரு பிளான் பண்ணுறான். இப்போ ஜங்குக் ஈவினிங் போல் வீட்டுக்கு தான் வரான். ஒயின் வந்து கிச்சன்லேருந்து சமைச்சிட்ருக்கா. இப்போ ஜேகே பேக்லாம் வச்சுட்டு கிச்சனுக்கு தான் வரான். ஒயின் திரும்பி பார்த்துட்டு, என்ன அதுக்குள்ளே வந்துட்ட, டைம் ஆச்சா என்ன? இல்லை, ஒர்க் முடிஞ்சுச்சு, அதான் வந்துட்டேன். ஓ சரி சரி, இன்னும் சமைக்கல, இன்னும் ஒரு ½ hour ஆகும், வெயிட் பண்ணுறியா? நான் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரி. இப்போது ஜேகேயும் மேலே தான் வரான். வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த பேக்லேருந்து ஒரு மெடிசன் தான் எடுக்கிறான். குட்டி பாட்டிலில் லிக்விட் மாதிரி இருக்குது. இப்போ அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு நேராக கீழே தான் வரான். இப்போ ஒயின் எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சிட்ருக்கா. ஒயின், சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாம் வா அப்படின்ட்டு இவ்வளோ சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறா. நீயும் சாப்பிடுவா? இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே, என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். இப்போது ஒயினும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஜேகே தான், என்னது கருகிற வாசனை மாதிரி இருக்குது? கருகிற ஸ்மெல்லா? எனக்கு எதுவும் வரலையே. இல்லை, ஏதோ கிச்சனில் கருகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன். சரி இரு, பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒயின் எந்திரிச்சு கிச்சனுக்கு தான் போகிறா. அதுக்குள்ளே ஒயினோட ட்ரிங்க்கில் ஜங்குக்கு அந்த லிக்விடை ஊற்றி விட்டு கலக்கி விட்டுடுறான். இப்போ ஒயினும் வந்துட்டு, இல்லை நான் கிச்சன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓ, அப்போ எங்கேயாவது வெளியே இருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்மெல்லு. சரி நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸ் தான் குடிக்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டே இருக்கான். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், சரி நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வரேன், நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறா. ஜேகே வந்து ஒயினே தான் பார்த்துட்ருக்கான். இவன் எப்போ வருவான் மேலே அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஒயின் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழித்து மேலே வரா. ஜேகே தான் பெட்டில் உட்காந்துருக்கான். பார்த்தா ஒயின் ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வரா. ஒயன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டே வந்து பெட்டில் தான் உட்காடுறா. இப்போ ஜேகே தான் ஒழுங்காக அவளை உட்கார வச்சுட்டு பெட்டில், என்னாச்சு இங்கே பாரு. என்னன்னு தெரில ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது, தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடுறா. இப்போ ஜேகே தான், இதுக்கப்புறம் எழுப்புனா அவளுக்கு எல்லாமே எதுவும் தெரியாது, அதுவும் இல்லாமல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கிறான். ஒயின் நைட்டாக கண்ணை முழிச்சிட்டு, என்ன ஜேகே, எனக்கு தூக்கம் வருது. இங்கே பாரு என்ன பாரு. என்ன மதியானம் நீ எதுக்கு அர்ஜுனை பற்றி கேட்ட? அர்ஜுன் ஆமாம், அவன் எதுக்கு ரிசைன் பண்ணணும், கஷ்டப்பட்டு தானே வேலைக்கு வந்தான் அப்படின்ட்டு ஒயின் பேசுகிறா. அப்போது உனக்கு என் மேலே சந்தேகம் இல்லையா? சந்தேகமா? எதுக்கு சந்தேகம்? பைத்தியக்கார், கஷ்டப்பட்டு அதுவும் ஜியான்ஸ் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்சிது, போய் அதை விட்டுட்டு போனான் பத்தியா அப்படின்ட்டு ஒயின் சிரிக்கிறா. இப்போ ஜேகேக்கே லைட்டாக சிரிப்பு வந்துடுச்சு. அப்போது ஒயினுக்கு நார்மலாக வந்த சந்தேகம்தான். இப்போது அர்ஜுன் மேலே லவ் பண்ணுறாளா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி உனக்கு இன்னும் அர்ஜுன் மேலே லவ் இருக்கா என்ன? யார்? அவன் மேலையா? அவனை நான் நேரில் பார்த்தேன், அவ்வளவுதான். ஏன் பார்த்தா என்ன பண்ணுவேன்? அவனை இப்படி கையாலே அடிச்சு டிஷும்னு அடிச்சு அவனை அப்படியே தூக்கி தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிற ஆக்ஷனில் ஜேகிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்போது நீ யாரை லவ் பண்ணுற? நான் நான் வந்து அர்ஜுன் அந்த ஒன்றும் கிடையாது, நான் வந்து என்னோட புருஷனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜேகே தான், உன் புருஷன் யார்? என்னோட புருஷன் ஜியான் ஜங்குக் அப்படின்ட்டு காதில் வந்து சொல்கிறா. ஜேகேக்கே லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. ஏன் இது இவ்வளோ பொறுமையாக சொல்கிற? அவர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அப்படிலாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பொறுமையாக சொல்கிறா. இதை பார்க்குறப்போ ஜேகேக்கே சிரிப்பு வருது. ஓ, நீ அவரை தான் லவ் பண்ணுறியா? ஏன் உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நீ சொன்னதில்லை? சொன்னால் உன் ஹஸ்பண்டும் சந்தோஷப்படுவார்ல? சொல்லணும்,
அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக சொல்லலான்னு வச்சுருக்கேன். சர்ப்ரைஸாவா? என்ன சர்ப்ரைஸ்? அதை நான் சொல்லுவேன், ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. எங்கே போகிற? நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வைன் தள்ளாடிக்கிட்டே டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டிக்கிட்டு போகிறா. ஜேகேக்கு சிரிப்பு வருது. எங்கேயாவது உளுந்துக்குன்னு தொலைச்சிட போகிறான்ட்டு அவன் பின்னாடியே போகிறான். போயிட்டு அவள் ஹேண்ட்பேக் தான் எடுக்கிறா. இது இதுதான் அப்படின்ட்டு எடுத்துட்டு பெட்டில் தான் வந்து உட்கார்றா. இந்த பேக்கில் தான் அப்படின்னு சொல்கிறா. ஜேகே பார்த்துட்டு இந்த பேக்லையா? இப்போது அதையும் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. என்ன இந்த பாக்ஸில்? ரிங்கா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ரிங்கு கிடையாது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணா. அதில் ஒரு செயின் தான் இருக்குது. பார்த்தா அதில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது இது அவருக்கு தான் வாங்கினேன். இதை கொடுத்து தான் நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். இது எப்போ வாங்கின நீ? இப்போ தான் ஈவினிங்காக வாங்கினேன். இது ரொம்ப காஸ்ட்லியாச்சு. இது டைமண்ட் தானே? எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினேன்? ஏது உனக்கு காசு அப்படின்ட்டு ஜேகே தான் கேட்குறான். நான் சேர்த்து வச்ச காசு அப்படின்ட்டு வைன் தான் கண்ணை மூடி மூடி திறந்து சொல்கிறா. அவனுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது வைன் பண்ணுறது. உன் ஃபோன் எங்க? போகணும் அப்படின்ட்டு தடவுறா பின்னாடி முன்னாடிலாம். டோருக்கு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்ததும் ஜேகே தான் பார்க்குறான். லாக் யார் ஓப்பன் பண்ணுவா? நான் தான் அப்படின்ட்டு லாக் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா மெசேஜில் தான் போய் பார்க்குறான். என்னடா இது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு தெரியாமல் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 3 lakhs செலவு பண்ணியிருக்கா. என்ன 3 லட்சமா? பேங்க் பேலன்ஸு மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் 20,000 தான் இருக்குது. அவள் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் இதிலே வாங்கிட்டாளா? ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒரு மெசேஜ் தான் பாப்பப் ஆகுது. ஜேகே தான் பார்க்குறான். அது யாரோ அவள் ஃப்ரெண்டு போல இருக்குது. அன்றைக்கி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு தான். வைன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா, இந்தமாரி நான் ஜேகே வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்கு எதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ தான் கொடுத்துருப்பா அந்த ஐடியாவை. ஜேகேவும் என்ன மெசேஜ்னு உள்ளே போய் பார்த்தா இவள் பேசின கான்வர்சேஷன்லாம் பார்த்துருக்கான். அவனுக்கு அந்த மெசேஜ்லாம் படிக்க படிக்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்ன எழுதியிருப்பானா? வைன் தான் வந்து போய் பேசியிருப்பா ஃப்ரெண்டுக்கிட்ட. இங்கே பாரு, நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வைன் மெசேஜ் பண்ணியிருப்பா. என்ன அதுக்குள்ளே அறிவு வந்துருச்சா என்ன உனக்கு? ஏன்டி இப்படி கேட்குற? பின்ன அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்டியே, அதுக்கு தான் கேட்டேன். அவர் இது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் மத்தியானம் ஆஃபீஸ் போனேன்னா நான் என்ன சொன்னாலும் செய்கிறாருடி. என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. நான் அர்ஜுனை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சும் என்னை அவ்வளோ இதாக வச்சு பார்த்துக்கிறாருடி. சொல்லப்போனால் அர்ஜுன் கூட என்னை இப்படி பார்த்ததில்ல தெரியுமா? எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இவர் நான் என்ன பண்ணாலுமே அதை புரிஞ்சுக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியா, சரி செய்யலாம், எது சொன்னாலுமே சரின்றாரு. நான் திட்டினா வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. பரவாயில்லடி, உன் புருஷன் இப்படி இல்லாமல் இருக்கான். சே, கொடுத்து வச்சவ தான் நீனு. அதான்டி, எல்லாத்தையும் புரிஞ்சு பொறுத்துட்டு போகிற ஒரு பையன் கிடச்சிட்டா அதை விட என்னடி வேணும் லைஃப்பில் அப்படின்னு வைன் சொல்கிறா. அப்போது மேடம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம், நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோடு சொல்லியிருப்பா. ஜேகே இதெல்லாம் படித்து பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஓகே, அவளை நான் எந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக வச்சுருந்துருக்கேன். அவள் அர்ஜுனே மறந்துட்டா. நான் கொடுத்த லவ் இது அவளுக்கு கடைசி வரைக்கும் இதை விட நான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நிறையா தோணுது. இப்போ லாஸ்ட்டாக தான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பா. இந்த செயினை வாங்கி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி உன் லவ்வை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்துருப்பா. அதை கேட்டுட்டு தான் வைன் போய் அதை வாங்கிட்டு வந்திருப்பா. இப்போது இதெல்லாம் படித்து பார்த்துட்டு வைனை தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா வைன் ஏதோ அரைபோதையில் இருக்கிற மாதிரி டிங்கு டிங்குன்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கா. வயன் வயன் நான் தான் ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு கிஸ் பண்ண போகிறான். போயிட்டு டக்குன்னு எட்டா வந்துடுறான். நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டா வந்துடுறான். இப்போ வயன் தான் லவ் யூவா? ஐ டூ லவ் யூ ஜாங்குக்கா. ஜேகே வயன் சொல்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு
சரி சரி வா படுக்கலாம். படுக்கலாமா? அப்படின்னா? வா 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 அப்படின்ட்டு பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். இப்போது ஒயினை தூங்க வச்சுட்டான். இனிமேட்டு அவளுக்கு காலைல எழுந்திரிச்சா எதுவும் தெரியாது. அவள் எனக்கு சந்தேகமும் படல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மருந்து என்ன பண்ணுன்னா வெறும் உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஒரு மாதிரி போதையான மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே தவிர்த்து அவன் என்ன பேசினா என்ன பண்ணான்றது திருப்பி முழிச்சு பார்க்கும்போது ஞாபகம் இருக்காது. ஜேகே வந்து ஒயின் ஏதோ சந்தேகப்படுறான்றதுக்காக தான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஜூஸில் கலந்து கொடுத்துருப்பான். இப்போ ஒயினை பார்க்குறான். ஒயினை தூங்கிட்டு இருக்கா அழகா. இப்போ ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, சாரி ஒயின், இதுக்கப்புறம் நான் எந்த விதத்துலேயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், இதுதான் என்னோடய லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த பேக்லாம் எங்கே இருந்துச்சோ அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு அவனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி திருப்பி ஒயின் பேக்லேயே வச்சுட்டு கொண்டு போயிட்டு எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சிடுறான். இப்போ மார்னிங் தான் ஒயின் எந்திரிச்சிட்டு, ஆ என்ன இப்படி தலை வலிக்குது? அம்மா, நான் இப்போ ரூமுக்கு வந்தேன். தலை வலிக்குதே அப்படின்ட்டு பெட்டில் எந்திரிச்சு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஜேகே எந்திரிச்சிட்டு, என்னாச்சு ஒயின்? பயங்கரமாக தலை வலிக்குது, என்னாச்சுன்னு தெரில. அந்த மருந்தோட எஃபெக்ட் தான் நினைக்கிறேன். இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரான். இதை குடி. ஏன்? இதை குடி, தலைவலி சரியாயிடும். சரி. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கா. இப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அப்பா, இப்போ தான் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜேகே தான், சரி நீ ரெஸ்டடு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். இப்போ ஒயினோ ஊன்னு சொல்லி தலையாட்டிடுறா. இப்போ பாத்ரூம் கிட்டே போகும்போது தான் ஒயினுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சோமே. ஜேகே என்னாச்சு? இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம். ஏன்? இன்னைக்கு வேலை இருக்குது. ப்ளீஸ் எனக்காக நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஜேகேக்கு புரியுது ஒயின் ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிட்றான்ட்டு. இல்லையே, எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கே. அப்போ நான் சொல்லி வரமாட்டியா அப்படின்னு கேட்டதும், சரி போகலாம். அது நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. சரி, எங்கே போகிறோம்? மாலுக்கா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போவோம், அப்புறம் தேட்டர் போயிட்டு டின்னர் போகலாம் நைட்டுக்கு. நான் எங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜேக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி தான் போகிறாங்க. இப்போ வெளியே மாலுக்கு போய் சுற்றிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு தேட்டர் போய் மூவிலாம் பார்த்துட்டு இப்போ நைட் டின்னருக்கு தான். இப்போ ஜேகே தான், என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, தெரியலையே என்னன்ட்டு. ஒருவேளை க்ளோஸ் பண்ணியிருக்க போகிறாங்கடி, போகலாம், வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலாம். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓப்பன் தானே போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஏதோ போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஜேகேக்கும் அது அல்பமாக தெரியுது, எப்படிலாம் சமாளிக்கிறா பாரு அப்படின்ட்டு. சரி நீ வா அப்படின்ட்டு ஜேகேவை பிடிச்ச உள்ள கூட்டிகிட்டு போகிறா. ஜேகேயும் கூட வரான். இப்போ வந்த உடனே ஒரு ஸ்பாட் கிட்ட வந்ததும் லைட் அவன் மேலே அடிக்குது. இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஒயின் பார்த்தா ஒயின் எங்கேயும் காணோம், கூட தானே வந்தா அப்படின்ட்டு பார்க்குறான் சுற்றி முற்றி. ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஜேகே மேலே கொட்டுது. இப்போ லைட்லாம் ஆன் ஆன உடனே பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஒயின் வந்து அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறா. ஜேகே, ஐ லவ் யூ, என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறா. ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்போ ஜேகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு, சரி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. என்னடி இது, அவன் ரிங்கை வச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணுவான், நீ என்ன செயின் வச்சு? அது எனக்கு உனக்கு இதான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எப்பயும் போல் ரிங்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணாமல் ஒரு செயின் வச்சு பண்ணேன், ஏன் பிடிக்கலையா என்ன அப்படின்றா. ஏய் பிடிச்சிருக்குடி. இப்போது ஜேகே தான் பார்க்குறான். ஆமாம், டைமண்டா என்ன? அதையெல்லாம் உனக்கு எதுக்கு, போட்டுக்கோ, சொல்லுடி. ஆமாம். டைமண்டா, இதெல்லாம் எப்படி அஃபோர்ட் பண்ண, உங்ககிட்ட எதிரி? அது நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அவன் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறான்ல. ஒயினுக்கு இங்கே பாரு, சும்மா எமோஷ்னல் ஆகாத, என் புருஷனுக்கு நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். என் காசாக இருந்தால் என்ன உன் காசாக இருந்தேன், எல்லாம் நம்மளது தானே
அப்படின்னு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து ஆமாம் எல்லாம் நம்மளது தான். இப்போது உன்னோட செலவுக்கு என்ன பண்ணுவ? அதான் நீ இருக்கியே, நீ செலவு பண்ணு. இப்போ ஜேகேவோ சிரிச்சிட்டு சரிடி நானே பண்ணுறேன். அப்புறம் என்ன போ, இதுக்கப்புறம் நான் செலவு பண்ண மாட்டேன், இதுவே எக்கச்சக்க செலவாயிடுச்சு. ஜேகேக்கோ சிரிப்பு வந்துடுது. சரிடி சரி வா நம்ம போய் கேக் வெட்டலாமா அப்படின்ட்டு ஒயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஒயின் தான் மெயின் டோரை திறந்துட்டு உள்ளே வரா. பின்னாடி ஜேகேயும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். இப்போ ஒயின் லைட்டை போட போகும்போது டக்குன்னு ஒயினை இழுத்து டோரோட லாக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான். என்னடா பண்ணுற? பார்த்து தெரியல, கிஸ் பண்ணுறேன். அதான் ஏன்னா எனக்கு புரியலையே. நீ தான் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் ஏன் தள்ளி போடணும்? லெட்ஸ் கம் ஆன் அப்படின்ட்டு வரான். இரு அதுக்குள்ளேயா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம். எனக்கு புரியல, நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன? ஆமாம் சொல்லிட்டேன், அதுக்குன்னு உடனே வா. நீ க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏண்டி வெயிட் பண்ணணும்? இல்லை புரியல எனக்கு. இல்லை இப்போ தான் லவ்வாக சொல்லியிருக்கோம், கொஞ்ச நாள் பழகிட்டு அப்புறம் கேள்வியானதுக்கப்புறம் பார்த்துக்கிறியா? அப்படி சொல்லலை, ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம். 2-3 நாள் போச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒரு ஃபீலோடவே பண்ணிடணும் பொண்டாட்டி அப்படின்ட்டு கிட்டக்க வரான். என்ன பொண்டாட்டியா? ஆமாடி வாடி, சும்மா பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு டக்குன்னு ஒயினை தூக்கிட்டு தான் மேலே போகிறான். டே விடு 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 ஜேகே வா அப்படின்ட்டு தூக்கிட்டு தான் போயிடுறான். போயிட்டு டம்முன்னு ஒரு சத்தம், கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ஒயினை தூக்கிட்டு தான் உள்ளே போயிட்டான். இதெல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா, எப்படி வேணுமோ அப்படி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப மோசமாக இமேஜின் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒயின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறா. பார்த்தா ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து கிடக்குறான். ஜேகே எந்திரிடா, எனக்கு தூக்கம் வருதுடி, எந்திரிடா லேட் ஆகுது, உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் வா அப்படின்ட்டு இழுத்து கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். எந்திரி ஜேகே. என்னாடி தூங்க விடுறி, உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல, எந்திரி நீ. நேற்று பண்ணது கம்மியாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டி, நீ வலிக்குதுன்னு ஒன்று. உன்னை யார் கம்மியாக பண்ண சொன்னா? நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ தானே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ டக்குன்னு ஜேகே கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, அப்போது உனக்கு பத்தலையா என்ன? அதெல்லாம் பார்த்தவே இல்லை. என்ன நீ இவ்வளோ சாஃப்டாக பண்ணுவ, இந்த ரக்கனஸ்லாம் உன்கிட்ட இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இவன் வாயில் கையை வச்சுக்கிட்டு, என்னடி இப்படி பேசுகிற? என்ன பண்ணுறது, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல் அப்படின்ட்டு ஒயின் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்கிறா. ஆனால் மனசுக்குள்ளே பீதி கிளம்புது, அத்தாடி அவன் நேதி பண்ணதே முடியலையே அப்படின்ட்டு. இப்போ ஜேகே தான், ஓ அவ்வளோதானா, மேடம்க்கு கொழுப்பு கொஞ்சம் கூட குறையலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மேலே வரான். என்ன பண்ணுற? மேடம் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னீங்கள? ஆஃபீஸ் போகணும், அது என்னோடய ஆஃபீஸ் தான், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தாண்டி என்னோட வேலையே, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு கிட்டக்க வரான். இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் தெரியாது, மனசில் இருக்கிறது தான் வார்த்தைகளாக வரும், அப்போனா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். இல்லை நான் சும்மா சொன்னேன், நீ நல்லா தான் பண்ண, வீடு இறங்கி கீழே. அதெல்லாம் இல்லடி அப்படின்ட்டு ஜேகே திரும்பி ஆரம்பிச்சிட்டான். வயந்தான் திருப்பி கத்திக்கிட்டு உட்காந்துருக்கா. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜேகே தான் பக்கத்தில் வந்து படுக்கிறான். எப்படி இருந்துச்சு? இப்போ ஒயின் திரும்பி பார்த்துட்டு, என்னால் இனிமேட்டு எந்திரிச்சு நடக்க முடியாது, நீ எது வந்தாலும் பார்த்துக்க. என்னடி சொல்கிற? ஆமாம், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ட்டு ஒயின் தான் படுத்துக்காரா. சரி வா போடா, எங்கிட்டாவது வலிக்குது தெரியுமா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன், என்னை விட என்ன. சரி சாரிடி, வாடி. சரி நான் வேணா கை கால் பிடிச்சி விடவா? பிடிச்சி விட்றா, வலிக்குதுல்ல புடி அப்படின்னோடனே ஜேகே வந்து கால்லாம் பிடிச்சி விட்றான், இடுப்புலாம் அமுக்கி விட்றான். நல்லா இருக்கு, அப்படியே கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டு தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடு. என்னப்பா பொண்டாட்டிக்கு இது கூட பண்ண மாட்டியா என்ன? பண்ண மட்டும் தெரியுதுல்ல, வலி நான் தானே அனுபவிக்கிறேன், பண்ணுடா அப்படின்ட்டு ஒயின் திமிரா சொன்னதும்,
ஓகே யுவர் ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பிடிச்சி விடுறான். ஒயினுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி க்யூட்டான டேஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒயின் வந்து போக போக ஜேகே வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜேகே தான் அவள் உலகன்ற மாதிரி எல்லாத்தையுமே மறந்துட்டு ஜேகே தான் அவளுக்கு எல்லான்ற மாதிரி அவள் அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஜேகேவை. எதுக்கு எடுத்தாலும் ஜேகே 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 சொல்லிட்டோம். ஜேகே இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பித்தா. இப்போது அவள் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு அவள் நியூ லைஃப்குள்ளே வந்து ஜேகேவோட ரொம்ப அழகாக வாழ ஆரம்பிச்சிட்டா. இப்போது ஒரு 1 மந்த் கழிச்சு தான் ஒயின் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒயின் தான், மா பாரேன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அங்கேயே இருந்துட்டல நீனு, எப்படா தள்ளி விடுவோன்ட்டு இருந்திருக்க அப்படி தானே? ஏய் கழுத, ஏண்டி நீ வேற. சரி நீ எப்படி இருக்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தான் இருக்கேன். அப்போ நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா சோஃபாவில். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா மறந்தே போயிட்டேன், டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா ஜூஸா அப்படின்னு கேட்குறா. பா என் பொண்ணுக்கு இதெல்லாம் கேட்க தெரிஞ்சிச்சா? மா சொல்லுமா. ஜூஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா. சரி ஓகே இரு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரா. அவளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது தலைலாம். டக்குன்னு கிளாஸு கீழே போட்டுடுறா. இப்போ உங்கள் அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க. ஒயன் இப்போ வேகமாக போயிட்டு ஒயினை பிடிச்சா. ஒயின் ஒரு மாதிரி தள்ளாடுறா. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி தலை சுற்றுது அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே டேபிளில் தான் உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒயின் வந்து தலைவலியில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. என்னடியாச்சு? இல்லைம்மா இப்படி தாம்மா ஒரு 2-3 நாளாக இருக்குது, என்னன்னு தெரில, ஒரு வேளை லோ பிபியாக இருக்குமோ. அவங்க அம்மாவுக்கு சடனாக இவ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. அதனால தான் அப்படி தலை சுத்தல் வருதான்ட்டு. ஒயின் ஆமாம், கடைசி எப்போ தலைக்கு குளிச்ச? மேரேஜுக்கு முன்னாடி தான்மா, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறா இவ. அதோட ஏதோ 1 மாதம் ஆயிடுச்சு, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ. ஒயன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ஏம்மா? ஏய் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்னடி பண்ணுவ? அது கூட தலை சுத்தல் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நிஜமாவாம்மா? ஆமாண்டி, ஒரு சின்ன செக்கப் எடுத்துக்கலாம். சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை கூட்டிகிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஒயனுக்கு பெருசாக அது மேலே நம்பிக்கையே இல்லை. என்ன கொஞ்ச நாள் தானே, எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து அதே யோசனை தான். அதெல்லாம் இருக்காது, அடிக்கடி இந்தமாரி லோ பிபினால் நமக்கே மயக்கம் வந்திருக்கு, ஸோ அதனால் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு தாட்டு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஒயனை கூப்பிட்டதும் ஒயனை தான் உள்ளே கூப்பிட்றாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டரை பார்க்க தான் போகிறாங்க. இப்போ டாக்டரும் கங்க்ராட்ஸ் ஒயன், நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஒயனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என்ன நிஜமாவா? அப்போது இது நார்மலாக வந்து மயக்கம் இல்லையா? இல்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, அதனால தான் அப்படி சிம்டம்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க, ஃபுட்ஸ்லாம் வந்து நான் எழுதி தரேன், அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஹஸ்பண்ட் வரலையா? இல்லை அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்த் செக்கப் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் எழுதி கொடுக்குறாங்க, மெடிசன்ஸ்லாம். சரி ஓகே, அண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை ஜேகே கிட்ட சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒருவேளை சர்ப்ரைஸாக சொல்லலாமா அப்படின்ட்டு ஒயின் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியே வரா நடந்து. அவங்க அம்மாவும் மெடிசன்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்போது ஆப்போசிட்டில் தான் ஜேகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து வரான். ஒயின் பார்த்துட்டு இவர் என்ன இங்கே வராரு, நான் எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு ஒயின் தான் முழிச்சு பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே பார்த்துடுறான் ஒயனை. ஒயன் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறா? இப்போது ஜேகே கிட்டக்க வந்துட்டு ஒயன், இப்போ ஒயனோட அம்மா தான் வராங்க. ஏய் இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜேகே நிற்கிறாங்க. மாப்பிள்ள நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? ஒயன் சொன்னாலா? ஒயன் அதுக்குள்ளே சொல்லிட்டியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு? நீ ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜேகே கேட்டதும் ஒன்றும் புரியல. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ ஒயன் தான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு ஆமாம் அப்படின்றா.
இப்போது ஜேகேயுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அவள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, நிஜமாவா இப்போ? இல்லைங்க, 2-3 நாளாக ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருந்துச்சா, அதுவும் காலையில் அம்மா வந்தாங்க. சரி இதாக இருக்குமோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து செக்கப் பண்ணாதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இல்லைங்க, நீங்கள் வேறு பிஸியாக இருந்தீங்களா அப்போ ஏதோ ப்ராஜெக்டில், அதான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு என்ன வந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு. ஜிகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்பாவாக போகிறான் அப்படின்னு நினச்சி. ஏங்க ஏங்க அழுவுறீங்க அப்படின்ட்டு வாங்கி தொடச்சி விடுறா. ஒன்றும் இல்லை, சரிவா போகலாம். செக்கப் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? நான் வீட்டுக்கு போனேன், மெய்டு தான் சொன்னாங்க இந்தமாரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்ட்டு அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஆக்சுவலாக அவன் வேறு ஏதோ வேலையாக வந்திருப்பான். அந்த டைம் ஒயினை பார்த்ததும் இப்படி சொல்லிடுவான். ஓ சரிங்க, சரி வாங்க போகலாம். மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மாப்பிள்ள, அப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். என்ன சொன்னாங்க டாக்டர்? இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்காளாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சாப்பாடெலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி ஓகே, சரி வா ஒயின் போகலாம் அப்படின்ட்டு ஒயினை உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா வண்டி பொறுமையாக உருட்டிட்டு போகிறான் ஜேகே. ஒயின் பார்த்துட்டு, ஏங்க இதோட உங்களை வேகமாக போக முடியாதா என்ன? ஏய் வயிற்றில் குழந்த இருக்குடி, அதுக்கு இப்படிலாம் வந்து வேகமாக போகக்கூடாது. ஏங்க பாருங்க, சைக்கிள்காரனே வேகமாக போகிறான், நான் நடந்து வரவா? வயன் போங்க, நீங்கள் கொஞ்சமாவது போங்க. பாருங்க 30 20 இதெல்லாம் என்னங்க ஸ்பீடு? நார்மலாக ஓட்டுற ஸ்பீடே 40க்கு மேலே தாங்க. இங்கே பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் பொறுமையாக போகிறதுல தப்பு கிடையாது அப்படின்ட்டு ஜேகே தான் ஓட்டிகிட்டு பொறுமையாக வந்து சேர்றான் வீட்டுக்கு. 20 நிமிஷத்தில் வர வேண்டிய வீட்டுக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. இப்போ வாய்ந்த கார்லேருந்து இறங்கிட்டு, இனிமேட்டு நான் எங்கேயும் வரல அப்படின்னு காரை மூடிட்டு வேகமாக போகிறா. ஒயின் பொறுமையாக நட. ஐயோ, பொறுமையாக நடனா எப்படி? இதை விடவா பொறுமையாக நடக்கிறது? குதிக்காமல் பொறுமையாக நடந்து போ. உங்களை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் உள்ளே போயிடுறா. ஜேகேவும் சிரிச்சிட்டு அவங்க அத்தையும் கூப்பிட்டு உள்ளே வரான். ஜேகே ஒயினை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான், ஏதோ கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற மாதிரி, ஏதோ குழந்தைய வச்சு தாங்குற மாதிரி அந்தளவுக்கு பார்த்துக்கிறான். ஒயினுக்கு போக போக இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஜேகேவை. ஒயினுக்கு ஒரு 8 months இருக்கும். அப்போது ஒயின் தான் தூங்குறதுக்காக மேலே வரா ரூம்க்கு. இப்போ ஜேகே பார்த்துட்டு, நீ எதுக்கு வந்த? சொல்லியிருந்தா நான் மேலே கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு பொறுமையாக வந்து பெட்டில் தான் உட்கார்றா. இப்போ ஜேகே வந்து அவள் காலத்துக்கு மேலே வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விடுறான். தூங்க போறியா என்ன? தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது. இவ பாரு ஃபுட்பால் மாரி வாச்சிக்கிட்டே இருக்கா, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே தான் பார்க்குறான். பாப்பா இங்கே பாரு, அம்மா உதைக்கலாம் கூடாது சரியா? அம்மாவுக்கு வலிக்கும்ல. இங்கே பாரு, என் பொண்டாட்டிக்கு வலிக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அழகாக உள்ளே இருந்துட்டு அழகாக வெளியே வந்துடணும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான். இப்போ ஒயின் பார்த்துட்டு சிரிக்கிறா. என்னடா சொல்கிற? ஆமாம், என் பொண்டாட்டிக்கு வலிக்குதுல்ல அப்போது. இப்போ ஜேகே தான், ஆமாம் எனக்கு வலிக்குது தான், அதுக்கு குழந்தை உள்ளே இருந்தால் அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஜேகே தான் கையை கொண்டு போய் வயிற்றுக்கிட்ட வைக்கிறான். பார்த்தா அது உதைக்குது. டி வைக்காதடா கையை, எப்பா அது உன் கையை பார்த்தாலே உதைக்குதுடா, எடுறா கையட்டக்க. சும்மா அம்மா வலிக்குது, ஏம்மா நீ உதைக்காம உள்ள அழகாக உட்காந்துருமா அப்படின்ட்டு வயிறை தடவி கொடுக்குறா வயனு. இப்போ ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு, சரி ஒன்றும் இல்லை நிப்பாடு அப்படின்ட்டு படுக்க வைக்கிறான். இப்போது வயன் தூங்குனதுக்கப்புறம் குழந்தைய தான் பார்க்குறான். இங்கே பாரு, அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது புரியுதா? அப்புறம் அம்மாவை கஷ்டப்படுத்தினேன் அப்புறம் நான் ஓ மேலே தான் கோவப்படுவேன். எனக்கு என் பொண்டாட்டி யார் கஷ்டப்படுத்தினாலும் பிடிக்காது, அது நீயாக இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த குழந்தை தான் லைட்டாக உதைக்கிற மாதிரி வருது. இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய் உதைக்கலாம் கூடாது, அழகாக தூங்கு அப்படின்னதும் அது அமைதியாக படுத்துக்குது, எந்த ரியாக்ஷனும் இல்லை. நல்ல பிள்ளை அப்படின்ட்டு அவனும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கூடயே படுத்துக்கிறான். இப்போது டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு. ஒயனை ஹாஸ்பிட்டலையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒயன் பயங்கரமாக உள்ளே கத்திட்டு இருக்கா. ஜேகேவால் அது தாங்கவே முடியல. இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்ட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் லிட்டரலாக அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தையும் பிறந்துருச்சு. பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஜேகே கிட்ட தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஜேகே குழந்தைய வாங்கவே இல்லை.
இப்போது ஜங்குக்கு அம்மா தான் குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஒயின் இப்படி இருக்கா, அவங்க டயர்டாக படுத்திருக்காங்க, இன்னும் கண்ணை முழிக்கல, ஒரு 1/2 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே ஒயின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், எப்போ கண்ணை முழிப்பான்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயினும் கண்ணை முழிக்கிறா. ஒயின் எப்படி இருக்க, இப்போ ஓகேவா? ம், ஏதோ பரவாயில்ல, லைட்டாக வலிக்குது. எந்திரிக்கிறா. இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணாத, படு, ஆல்ரெடி வலிக்குதுன்றல, ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்ட்டு ஒயினை திருப்பி படுக்க வைக்கிறான். பாப்பா எங்க? அம்மா வச்சிட்ருக்காங்க, இரு எடுத்துகிட்டு வரேன். இப்போ தான் குழந்தைய வாங்கிட்டு வந்து ஒயின் கிட்ட கொடுக்குறான். ஓய், எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரேன், இன்னும் அப்படியே ஒன்றை மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப மிஸ்மரைஸ் ஆகிறா. க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறா. ஜேக்கிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஒயின், இதோட ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறியா? எதுக்கு? இல்லடி, போதும், நீ ஒரு குழந்தைக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, என்னால் இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே வேண்டாம், இவன் ஒருத்தன் போதும் அப்படின்ட்டு ஜேகே தான் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது. என்ன, குழந்தைனா கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக முடியாது முடியாது முடியாது, எனக்கு வந்து பொண்ணு வேணும். என்ன? ஆமாம், நான்லாம் பண்ண மாட்டேன், ஒழுங்காக எனக்கு அடுத்த வாட்டி பொண்ணு கொடுத்துரு. எனக்கு தெரியாது, நான் அடுத்தது கேர்ள் பேபி பிறந்தா தான் ஃபேமிலி பிளானிங் பற்றி யோசிப்பேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. நீ அடுத்த வாட்டி ப்ரெக்னென்ட் ஆனால் தானே பார்த்துக்கலாம். என்ன? டேய், என்னடா சொல்கிற? எனக்கு கேர்ள் பேபி வேணும். நீ முதல்ல இப்போ இருந்தே ரெக்கவர் ஆகலை, அதுக்குள்ளே என்ன கேர்ள் பேபி உனக்கு? அதெல்லாம் இல்லை, அதை அப்புறம் யோசிச்சிக்கலாம். இப்போ ஒயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது 1 இயர் ஆயிடுச்சு, குழந்த தவழ்ந்து நடக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜேகே தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரான். ரூமை திறந்தா குழந்தை அந்த கத்துது. இப்போ ஒயின் பார்த்துட்டு, எப்பா அவங்க அப்பா வந்தால் மட்டும் எப்படி தான் தெரியுமோ தெரியாது, எப்போ பாரு எப்பட்றா உன்னை பார்த்தா மட்டும் கத்திக்கிட்டே கூப்பிட்றான், உங்ககிட்ட பேசுகிறான், என்கிட்ட கூட அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பொறாமப்படுறா. இப்போ ஜேகே வந்து குழந்தைய தூக்கிட்டு, என்னோட தங்கம், என்ன அப்பாவை பார்க்கணுமா, இங்கே பாருங்க அப்படின்னதும் அது சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாவை பார்க்குது. பா, என்னம்மா நடிப்பு பாரு, இவ்வளோ நேரம் கத்திட்டு அவங்க அப்பா தூக்கினோடனே சிரிப்பை பாரு அப்படின்ட்டு ஒயின் பார்க்குறா. உன்னை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தா இது அவங்க அப்பனை மட்டும்தான் பார்க்குமா, அப்படியே அவங்க அப்பனையே உரிச்சிட்டு வந்திருக்கு. ஜங்கு, எனக்கு தெரியாது, அடுத்தது எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும், 1 இயர் ஆயிடுச்சுல்ல, இப்போது நான் நல்லா தான் இருக்கேன், இப்போவா அடுத்த குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஏய் என்ன, அதெல்லாம் அப்போ சொன்னது தான், குழந்தெல்லாம் கிடையாது. டேய் என்னடா, நான் தான் ரெக்கவர் ஆகிட்டேன்ல. ரெக்கவர் ஆனாலுமே கிடையாது, போதும் நமக்கு ஒரு பிள்ளை போதும். அதெல்லாம் தெரியாது, இப்போ என்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி வேணும், அவ்வளோதான். இப்போ ஜேகே தான் ஒயின் சொல்கிறது கேட்காம குழந்தை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். டேய் நில்லுடா, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு ஒயின் சொல்லிக்கிட்டு பின்னாடியே போகிறா. நோ ரெஸ்பான்ஸ். இப்போது ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்த்தா ஒரு மாலை தான் காமிக்கிறோம். மாலில் தான் ஒயின் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கா, ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கா. பக்கத்தில் ஜேகே வந்து குழந்தைய வச்சு விளாண்டுட்ருக்கா. ஜங்கு, இது கரெக்டாக இருக்கா பாரு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இந்த பர்பிள் ட்ரை பண்ணு, இதுவா, சரி ஓகே இரு நான் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணிட்டு வந்து காமிக்கிறா. இப்போது நல்லாயிருக்கு, இது வாங்கிக்கோ. ஒயினும் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பில்லிங் கொடுத்துட்றா. இப்போது எல்லாம் பில் பண்ணிவிட்டு வெளியே தான் வராங்க. சரி ஷாப்பிங் முடிஞ்சா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் பசிக்குதே, சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு ஒயின் கேட்டதும், சரி வா, எங்கே சாப்பிட்லாம்? அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே சாப்பிட்லாமா? சரி ஓகே அப்படின்ட்டு ஒயினை கூப்பிட்டு தான் போகிறான். இப்போது ஜேக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இரு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, நீ போய் உட்காரு, நான் வந்துடுறேன். சரி. ஒயின் குழந்தைய தூக்கிட்டு இப்போ உள்ளே தான் போகிறா. ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. இப்போ ஒயின் பார்த்துட்டு, அர்ஜுன். இப்போ இன்னொரு பொண்ணு ஓடி வந்து அர்ஜுனை ஹேண்டை தான் பிடிச்சிக்கிட்டு, போகலாமா பேபி? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஒயின் அவன் ஒரு திரும்பி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பார்த்துட்டு போகிறான். இப்போ ஒயின் பார்த்துட்டு நிற்க ஜேகே வந்து பின்னாடி தான், என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுருக்க, உள்ளே போல? அது இல்லை, நான் இப்போ தான் அர்ஜுனை பார்த்தேன். என்ன? ஆமாம், என்னை யாரோ தெரியாத மாதிரி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. நீ எதுக்கு அவனை பார்க்குற, அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், விடு. இல்லை, அவனை பார்த்தே 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சா,
அதான் எப்படி இருக்க எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டான். கூட ஒரு பொண்ணு இருந்தா. யாரா இருக்கும் அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே பாரு உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அவன் யாரையோ லவ் பண்ணுறான், எங்கேயோ போகிறான், யாரையோ கல்யாணம் பண்ணுறான். இப்போ என்ன திரும்பி போய் அவங்ககிட்ட பேச போறியா என்ன? ஜிகே இப்படி சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு நேராக உள்ளே போயிடுறான். ஜிகே நான் அப்படி சொல்ல, கோவப்படாதடா. பின்ன எப்படி? ஏண்டி புருஷன் நான் இங்கே கொத்துக்கலாட்டா இருக்கேன், நீ உன் எக்ஸை பார்த்துட்ருக்கியா? ஒயின் லைட்டாக தலையை சொரிஞ்சிட்டு, ஏய் அப்படிலாம் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே, என்னோட லவ் எல்லாமே நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றா. ஆமாம் ஆமாம் போ. அர்ஜுன் வந்தோடனே அவனை பார்த்து நின்ட்டல்ல, என்ன மறந்துட்டல்ல? ஏய் அப்படின்னு யார் சொன்னா? என்னை யாரும் தெரியாத மாதிரி பார்த்துட்டு போனா, நான் அதை தான் கேட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. போ நீ அவனையே பாரு, நான் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு ஜங்குக்கு திரும்பி உட்காந்துக்கிறான். இங்கே பாரு ஜேகே, இங்கே பாருடா என் செல்ல குட்டி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா இவ. போடி போ அப்படின்ட்டு இவனை வேணும்ட்டு பண்ணுறான். இங்கே பாரு, ஐ லவ் யூடா தங்கம் ப்ளீஸ். இப்படி ஒயின் க்யூட்டாக பண்ணுறதை பார்த்து ஜேகே சிரிச்சிடுறான். சிரிச்சிட்டியா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படி சிரிச்சா. நீ ஐஸ் வைக்காத. சரி விட்றா, நான் சும்மா தான் கேட்டேன், விடு. அவன்கிட்ட போகிறான், விடு. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு ஒயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா ஜங்குக்கை. ஜங்குக்கும் ஒயனை கட்டி பிடிச்சிட்டு அந்த டோருக்கு வெளியே தான் பார்க்குறான். பார்த்தா அர்ஜுன் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்பப்போ திரும்பி ஒயனை தான் பார்க்குறான். இது ஜேகே நோட் பண்ணிவிட்டு, சரி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். இரு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி நீ பாப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜேகே எந்திரிச்சு போயிடுறான். ஜேகே இப்போ யாருக்கோ கால் பண்ணுறான். அந்த சைட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அர்ஜுன் எங்கே கூட்டிகிட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். இப்போ அந்த சைட்லேருந்து தான், இல்லைப்பா அவள் ஏதோ முக்கியமான வேலைன்னு தான் இங்கே வந்தான், என்னை கேட்காம இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அது வேறு யாரையும் இல்லை, அது அர்ஜுனோட அம்மா அப்பாவை தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் அப்போ கத்தி வச்சு குத்த போயிருப்பான். கரெக்டாக லைட்டாக மேலே மட்டும் தான் குத்தியிருப்பான், ஃபுல்லாலாம் குத்தியிருக்க மாட்டான். ஜங்குக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையை வச்சு அர்ஜுன் மண்டையிலே அடித்து மயக்கப்பட வச்சுருப்பான். ஜங்குக்கு வந்து அர்ஜுன் தூக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பான். ஜங்குக் தான் டாக்டர்கிட்ட சர்ஜரி பண்ண சொல்லியிருப்பான். என்னென்னா அவனோட பழைய மெமரிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவங்களும் ஜங்குக்கு பயந்துட்டு அவங்க கொடுக்குற காசுக்கு அவனுங்களும் வேலை பார்த்துருப்பானுங்க. ஜங்குக் வந்து அர்ஜுனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி, உன் புள்ள இந்த மாதிரி அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கான், போய் ஒழுங்காக காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இன்னும் தெரியாமல் அடிச்சு பிடிச்சி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் திருப்பி ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணால் ஜங்க் தான் பேசுகிறான். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்கள் பிள்ளை உங்களுக்கு உயிரோடு இருக்கணும்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிடணும், இந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் மாதிரி வருது. நீங்கள் யார்? நான் யாராக வேணாலும் இருக்கட்டும், இதுக்கு மேலே அவனை நான் இங்கே பார்த்தேனா, இந்த ஊரில் எங்கேயாவது பார்த்தேனா உங்கள் பிள்ளை உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். இல்லைங்க என் பிள்ளைய கூட்டிட்டு நான் எப்படியாவது போயிடுறேன், தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சொல்லிடுறாங்க. ஏன்னா யார் என்னன்னு தெரில, இதுக்கு மேலே போனால் அவங்க பையன் திருப்பி கிடைக்க மாட்டான் அப்படின்ற பயத்துலேயே இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒயினும் வந்து செக்கப்புக்கு வந்திருப்பா, ப்ரெக்னன்சி செக்கப்புக்கு. அன்றைக்கி ஜங்குக்கு வந்து அர்ஜுன் அட்மிட் ஆகிருக்கிறத பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் கேட்க தான் வந்திருப்பான். எதிர்ச்சியாக அன்றைக்கி மீட் பண்ணது தான் ஒயினும் ஜேகேவும். அன்றைக்கி அதை சமாளிச்சுட்டு ஒயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அர்ஜுனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதும் அவங்க இங்கேருந்து கிளம்பி அப்ராட் தான் போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் வந்து 1 இயர் கழித்து தான் முழிச்சிருப்பான். முழிச்சு பார்த்தா அவனுக்கு மெமரிஸ் எல்லாமே லாஸ் ஆகிருக்கும். கரண்ட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஜேகே யார், ஒயின் யார், எதுவுமே தெரியாது. அதனால தான் ஒயினை பார்க்கும்போது 3rd person மாரி பார்த்துட்டு போயிருப்பான். இப்போது ஜேகே தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த ஊருக்கு திருப்பி வரக்கூடாதுன்னு நான் இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இல்லை ஒரு சின்ன வேலையாக தான் வந்தோம், நாங்கள் நாளைக்கெலாம் கிளம்பிடுவோம், இங்கே இருக்க மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து அவங்களும் பேசுகிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம்,
அதுக்குள்ளே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகலை, அடுத்தது என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இப்போ அர்ஜுன் அம்மா தான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, டி எங்கடா இருக்க? மா நான் இவளை கூட்டிகிட்டு மாலுக்கு வந்தேம்மா. சரிடா, இப்போ நம்ம ஊர் கிளம்புறோம் வா. ஏம்மா வந்தோடனே? இங்கே பாரு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, வந்த வேலை முடிஞ்சு வா. நீ தானம்மா சொன்ன 2-3 நாள் ஆகும்னு. நான் தான் சொன்னேன், இப்போ வேலை முடிஞ்சு கிளம்புறோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த ஊருக்கு நம்ம வரப்போகிறதில்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்போது அர்ஜுன் தான் ஃபோனை வச்சுட்டு, என்ன பேபி ஆச்சு? தெரில, கிளம்பணுமா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அர்ஜுன் கூட்டிகிட்டு போயிருப்பான். இதை ஜங்குக்கு பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஏதோ உங்கள் அப்பா அம்மா முகத்துக்காக, வயன் முகத்துக்காக உன்னை விட்டு வச்சேன், இல்லைனா உன்னை அப்பயே நான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவல் மாதிரி பார்த்துட்டு இப்போ நேராக வயன்கிட்ட தான் வரான். ஏங்க ஹேண்ட் வாஷ் பண்ண இவ்வளோ நேரமா? பிடிங்க, நான் போய் கை கழுவிட்டு வரேன், சாப்பாடே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து குழந்தைய கொடுத்துட்டு அவள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றா. ஜிகேவும் வயன் கூட சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கான். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா ஜேகே அம்மா ஹாலில் உட்காந்துருக்காங்க. வயன், அத்தை வாங்க வாங்க வாங்க. மா என்ன சொல்லவே இல்லை வரேன்னு? பாட்டி அப்படின்ட்டு குழந்தை ஓடி போய் ஹக் பண்ணிக்குது. வாடா என் தங்கம், எவ்வளோ நாள் ஆச்சுடா அவனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. என்னம்மா சொல்லாமலே வந்திருக்க? இப்போது வயன் தான் ஜேகே அம்மாவை பார்த்து கண்ணு காட்டுறா. சொல்லாதீங்க சொல்லாதீங்க. இப்போ ஜேகே அம்மாவும், ஏன்டா நான்லாம் வரக்கூடாதான் என்ன? எனக்கு நான் குக்கியை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் அவனை பார்க்கலான்ட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே தானே, அதனால் அவனை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா என்னம்மா சொல்லவே இல்லை? ஆமாண்டா, நான் அதுக்கு தான் வந்தேன். குக்கி வீட்டுக்கு போகலான்ல? போகலாம் போகலாம். தாத்தா தாத்தா தாத்தாவும் இருக்காங்க. பாருடா குழந்தைய தாத்தா பார்க்கணுன்னு சொல்லுது பாரு, நான் குக்கியை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே தான் பார்க்குறான், இப்போ எதுக்கு வந்தாங்க எதுக்கு போகிறாங்க ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி. இப்போ ஒயின் போய் கதவை சாத்திட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டே வரா. இது ஜேகே பார்த்துட்டு, ஏண்டி இது உன் வேலை தானே? ஆமாம். ஏண்டி? ஆமாம், குக்கி இருந்தா எப்போ பாரு அவனை சாக்கு சொல்லிவிட்டு நீ அடுத்த குழந்தைக்கு வந்து யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு, அப்போ அடுத்த குழந்தைக்காக தான் நீ பிளான் பண்ண? ஆமாம், அதுக்கு என்ன போ, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஜேகே மேலே போயிடுறான். ஏன் முடியாது? ஒயினுமே பின்னாடியே ஓடுறா. போயிட்டு ரூம்குள்ளே தான், ஏன் முடியாது சொல்லு, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும், நான் தானே பெற்றுக்கிறேன். இங்கே பாரு வயன், உனக்கு வலிக்கும், அதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் ஜேகே, நான் தானே தாங்க போகிறேன், ப்ளீஸ்டா இந்த ஒரே ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை ப்ளீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சுறா. அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னோடனே ஜேகே தான், வயன் நீ என்ன வேணாலும் கேளு, பட் இது மட்டும் வேண்டாம், உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு வேண்டவே வேண்டாம், ப்ளீஸுடா, நமக்கு குக்கி மட்டும் போதும்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ கேட்க மாட்டல, போ, எனக்கு அப்போ எதுவுமே வேண்டாம், நான் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் ஏறி உட்காந்துக்கிறா. வயன் போன்ட்டேன், என்கிட்ட பேசாத, இனிமேட்டு நான் அவங்ககிட்ட பேசவும் போகிறதில்ல, சாப்பிட போகிறதில்ல, எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு உட்காந்துக்கிறா. இப்போ ஜேகே தான் பார்க்குறான், இப்படி அடமெண்ட்டாக இருக்காதடி, இப்போ என்ன பொம்பளை பிள்ளை வேணும் அவ்வளோதானே? ஆமாம், சரி பார்த்துக்கலாம். நிஜமாவா? அப்போ போய் சொல்லக்கூடாது. நிஜமாடி? அப்போ ஓகே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஜேகே கிட்ட வரா. ஜேகேக்கும் சிரிப்பு வருது வயன் பண்ணுறதை பார்க்கும்போது. இப்போது 1 இயர் கழித்து பார்த்தா வயன் கையில் தான் ஒரு கேர்ள் பேபி இருக்குது. இப்போது வயன் அம்மா பார்த்துட்டு, ஏண்டி இவ்வளோ வருஷம் கழிச்சு ஏண்டி குழந்த பெற்றதுன்னா முன்னாடியே பெற்றுக்க வேண்டியதானே? மா இந்த குழந்தைய பெற்றுக்கிறதே எனக்கு 5 வருஷம் ஆச்சுமா, என்னை வெறியேற்றாமல் அமைதியாக இரு அப்படின்ட்டு குழந்தைய பார்த்து ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறா. வயன் நீ சாதிச்சிட்டன்ற மாதிரி அவங்க அம்மா தான் மேலேயும் கிளி ஒரு லுக் கூட்டிட்டு போகிறாங்க வயனை. யார் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, இதை பெற்றுக்கிறதுக்கு அவன்கிட்ட நான் தானே கெஞ்சி அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்குறா. ஒரு வழியாக சாதிச்சிட்ட வயன், பொம்பளை பிள்ளை. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கையில் இருக்க குழந்தைய பார்க்கும்போது. இப்போ ஜேகே தான் வரான். என்ன ஹாப்பியா? ஹாப்பியாவா? நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன், அது எப்படி சொல்கிறதுனே தெரிலடா. இப்படி வயன் வந்து பேசுகிறத பார்க்கும்போது ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. ஜேகே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், தயவு செஞ்சு இப்பயாச்சும் அதுக்கான ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜேகே உன் என்னன்ற மாதிரி பார்க்குறான். எப்படா நீ என்னை லவ் பண்ண, எப்படா என்னை பார்த்த, சொல்லுடா, இதோட 6 வருஷம் ஆயிடுச்சுடா, சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் கேட்குறா. இப்போ ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு,
சொல்லணுமா என்ன? இங்கே பாரு, ஒன் ஷாட்டே முடிய போகுது. இதுக்கப்புறமும் நீ சொல்லலை, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜேகே சிரிச்சிட்டு, உன்னை எப்போ தெரியுமா பார்த்தேன்? எப்போ பார்த்த? உனக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரில. மார்ச் 10 ஞாபகம் இருக்கா? 2020 அன்றைக்கி மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். இந்த கெஃபேல தான் நான் அன்றைக்கி என்னோடய பிஸ்னஸ் சைன் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்போ ஆப்போசிட்லேருந்து நீனு வேகமாக வந்து என்னை இடிச்சிட்டு காஃபி என் மேலே கொட்டிட்டு சாரின்னு கேட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஒயினுக்கு இது எங்கேயோ நடந்த மாதிரி ஒரு ஞாபகம், பட் ஆனால் அவளுக்கு கரெக்டாக ஞாபகம் தெரியல. அப்போ பார்த்தோன்னே உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. கேட்டதும் ஜேகே பார்த்துட்டு இல்லை, அப்புறம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லை இது, அப்போ இப்போ லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. இப்போ இவ ஆர்வத்தை பார்த்துட்டு, அன்றைக்கே வந்து ஈவினிங் போல் திரும்பி உன்னை பார்த்தேன். என்ன? ஆமாம், அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு கார் ஆக்சிடெண்ட்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றின. நானா? நான் எந்த ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றலையே, எனக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்லையே அப்படின்ட்டு ஒயின் யோசிக்கிறா. நீ பார்த்துருக்க மாட்ட, பட் நான் உன்னை பார்த்தேன். என்ன சொல்கிற? அன்றைக்கி ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக நீ தான் க்ராஸ் பண்ண. ஒரு கார்காரங்க வந்து உன்னை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டுருந்தியே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் யோசிக்கிறா. அடா ஆமாம், அந்த பிளாக் கலர் காரு என்னை கூட வந்து இடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த கார் தான், அந்த காரில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போது நீங்கள் தான்டா வந்து என்னை ஆக்சிடென்ட் பண்ணீங்க, நான் ஏன்டா உன்னை ஆக்சிடென்ட்லேருந்து எப்போ காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாக கேட்குறா. இல்லை, அன்னைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நம்ம சண்டை போட்டுட்ருக்கும் போது முன்னாடி ஒரு கார் போய் ஆக்சிடெண்ட் ஆச்சே. அந்த கார் தான். அன்னைக்கு நீ சொன்னல்ல, பின்னாடி நிற்கிற காரை வேணா நீ சுற்றிட்டு போயான்னு சொன்னல்ல. ஆமாம், நான் அதோ கோவத்தில் சொல்லிட்டேன். அன்றைக்கி அந்த காருக்கு பதிலாக என்னோடய கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும். என்ன சொல்கிற? என்னோடய ஆப்பனன்ட் கம்பெனி என்னை கொல்றதுக்காக பிளான் பண்ணுது. லாஸ்ட் மினிட்ல எனக்கு பின்னாடி இருந்த கார் முன்னாடி போயிட்டு அந்த லாரி வந்து இடிச்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என் லைஃபே காப்பாற்றின ஏஞ்சல் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பார்த்து தான் சொல்கிறான். ஒயினுக்கு இதனால தான் நான் லவ் பண்ணுறியா? இதெல்லாம் கிடையாது, என்னை நிறைய விஷயத்துலேருந்து நீ காப்பாற்றியிருக்க உனக்கே தெரியாமல். அன்றைக்கி மார்னிங் அந்த கெஃபேல நீ என்னை இடிக்கலைனா என் கம்பெனி இன்றைக்கி சரிஞ்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ என்னை மேலே காஃபி கொட்டினதுனால தான் அதை க்ளீன் பண்ண போன கேப்பில் எனக்கு அதை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு வேளை நான் சைன் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கே தெரியாமல் என் லைஃப்பை நீ 2-3 வாட்டி சேவ் பண்ணியிருக்க வயன். எனக்கு அப்போ தெரியாது நீ தான் என் லைஃப் பார்ட்னராக வருவேன்னு. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்லி பேச சொன்னேன். நீ என்னோடய கார்டியன் ஏஞ்சல் மாதிரிடி. ஒயினோட சிக்ஸ் தான் கப் பண்ணுறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குது. ஸோ இதனால தான் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? என் உயிரே காப்பாற்றின தேவதை. அவளுக்காக இந்த லைஃப் ஃபுல்லாக நான் வந்து ஒரு சேவகனாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொன்னதும் ஒயினுக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க லவ்வை அவங்க பரிமாறிக்கிட்டு இப்படி ஜங்குக்கும் ஒயினும் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது குக்கி தான் உள்ளே வரான். இப்போ ஒயின் குக்கியை பார்த்துட்டு, டேய் குக்கி, என்னடா இது மேலே சட்டெல்லாம் கிழிஞ்சிட்ருக்கு, என்னடா பண்ண? விளையாட தானே போனேன். இப்போ குக்கி வந்து சோஃபாவில் தான் உட்காந்துக்கிறான் ஏறி. இப்போ ஒயின் வந்து குழந்தை ஜேக்கி கிட்ட கொடுத்துட்டு, டேய் என்னடா பண்ண? மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா, உனக்கு தெரியும்ல அந்த சைக்கிள் நான் எவ்வளோ பிடிச்சி போய் வாங்கினேன்னு. ஆமாம், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ல. ஆமாம், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அதுக்கு என்ன? நான் இன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு விளையாட போனேன்னா கிரிக்கெட் விளையாட. சரி, அது அந்த ஆப்போசிட் கேங் பசங்க நான் சைக்கிள் நிப்பாட்டி வச்சதை பார்த்துட்டு நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் சைக்கிளை எடுத்துகிட்டு அவன் ஓட்டிகிட்டு போயிட்டான். சரி, சைக்கிள் தானே ஓட்டிகிட்டு போனான், அவன் அதான் ஆசைப்பட்டு எடுத்து ஓட்டியிருப்பான். இல்லைம்மா, அவன் வேணும்ன்ட்டே பண்ணான். எனக்கு அவன் என் சைக்கிள் எடுத்தால் பிடிக்காதுன்னு தெரியும். அது என்னோட பொருள், என்னை கேட்காம அவன் எப்படி எடுக்கலாம்? என்கிட்ட அவன் கேட்கவே இல்லை. என் பொருளை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். சரி, அதுக்கு என்ன பண்ண? அதான் அடிச்சிட்டேன்.
இப்போது ஜேகே தான் பார்த்து சிரிக்கிறான். என்ன ஜேகே நீ சிரிச்சிட்ருக்க? அவன் அடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சண்டை போட்டுட்டு. ஏய் அவன் பண்ணதுலேயே தப்பு இல்லைல்ல? என்ன தப்பு இல்லை? அது அவனோட பொருள் ரீ. அப்புறம் இன்னொருத்தவன் எடுக்கிறேன்னு நினச்சா எப்படி அவன் மனசு ஒத்துக்கும் சொல்லு? விடுவாயன். இல்லை ஜேகே இப்படி வந்து சண்டை போட்டு வந்தேனானா அது அவன் பொருள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடித்தது தப்பு தானே அப்படின்னு சொல்லி வாயன் சொல்கிறா. இங்கே பாரு வாயன், இப்போவே அவன் வந்து அவனோட விஷயத்துக்காக அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அதை நம்ம போய் தப்பு சொல்லக்கூடாது. அடித்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு வேணால் நீ கண்டிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிடுறான். இப்போ வாயன் தான், இங்கே பாரு குக்கி, நீ உன் திங்ஸ் தான் கேட்குறதுல தப்பு கிடையாது. பட் அதுக்கு சண்டை போடுற பத்தியா அதுதான் தப்பு. மா அவன் ஓவராக பண்ணாம்மா, அவன் வேணும்ன்ட்டு பண்ணான். இதே அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் இப்படி சண்டை போட்டிருப்பேனா சொல்லு? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும்னா அதுதான்ற மாதிரி. பட் இவன் வேணும்ன்ட்டு பண்ணான், அதான் எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டேன். இங்கே பாரு, இந்த வயசில் கை நீட்டுறது ரொம்ப தப்பு. நீ எது வந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லு சரியா? இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு குக்கி உட்காந்துக்கிறான். வயன் நீ போய் குக்கிக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. ஆமாம் சும்மா என்னையே சொல்லாதீங்க, உன் பையன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு வயன் வந்து உள்ள ஸ்நாக்ஸ் எடுக்க தான் போயிடுறா. இப்போ ஜேகே வந்துட்டு, இங்கே பாரு குக்கி, நீங்களும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்கப்பா. நான் அட்வைஸ்லாம் பண்ணல, நீ இப்பயே உனக்காக நிற்கிறேன்னும் போது நீ நெல்லு, தப்பு கிடையாது சரியா? நிஜமா? நிஜமா. அப்பாவுக்கு ஒரு ஹைஃபை ஹைஃபை அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இதே ஹாப்பினஸோட இந்த ஸ்டோரி நம்ம முடிச்சிடலாமா? ஓகேடா, இந்த சைக்கோ ஆப்ஷனோட 1 ஷாட் இதோட முடியுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. பாய்.